உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, வீட்டின் உள்ளே இருக்கிற கண்ணனை பரிபூரணமாக உணர்ந்து கண்ணனுடைய அன்புக்கும் பிரீத்திக்கும் பாத்திரமான ஒரு பெண் இன்றைய நாள் பாசுரத்தில் அழைக்கப்படுகிறாள். கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் வெளியில் நிற்கிற கோபிமார்கள் பாடுகிறார்கள். கண்ணன் பெருமையோடு கூட சேர்த்து ராமன் பெருமையையும் பாடுகிறார்கள். பாவை நோன்புக்காக புறப்பட்டு போகிற இந்த பெண்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சர்ச்சை வந்து விட்டதாம். வியாக்கியான கர்த்தாக்கள் அப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்கும் என்று யூகிக்கிறார்கள். என்ன சர்ச்சை? நேற்றைய கீழ்ப்பாசுரத்தில் ராமனை ரொம்பவே சிலாகித்து பாடிவிட்டார்கள். ஆயர்பாடி பெண்கள் சில பேருக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதீதமாக ராமனை சிலாகித்து பாடுகிறோமே, நமக்கு கண்ணன்தானே வேண்டும். இப்போது அந்த கண்ணனை பாடாமல் மனத்துக்கினியான் மனத்துக்கினியான் என்று ராமனை பாடிவிட்டால் ஒருவேளை கண்ணனுக்கு கோபம் வந்து போய்விட்டு வாருங்கள் பெண்களே, அந்த மனத்துக்கினியானையே தேடிக்கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? ஒரு சாரார் சொன்னார்கள், கண்ணன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். இன்னொரு சாரார் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாம் கண்ணனைத்தான் நினைக்க வேண்டும். கண்ணன் நம்மோடு இருக்கும்போது என்றைக்கோ இருந்த ராமனை இப்போது பாடிக்கொண்டிருப்பது சரியில்லை. ரெண்டு கட்சி பிரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூணாவது கட்சி ஒன்று உருவாயிடும். ஒரு செல்ஃப் ஸ்டைல்டு செல்ஃப் டிசைன்டு மத்தியஸ்தத்துக்குன்னு ஒரு பார்ட்டி உருவாயிடும். அது சாதாரண வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ரெண்டு பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தால் மூன்றாவதாக இருப்பவர் ஒன்று ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு அந்த பேலன்ஸ் அப்படியே டில்ட் பண்ணி விட்டுருவார். இல்லைன்னா செல்ஃப் ஸ்டைல்டாக ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு மீடியேஷன் பண்ண ஆரம்பிப்பார். இது ஹியூமன் டெண்டன்சி. இப்போ இங்கேயும் ஒரு மூணாவது கோஷ்டி. அந்த கோஷ்டி என்ன சொல்லித்து, கொஞ்சம் கண்ணனை பாடுங்கள் கொஞ்சம் ராமனையும் பாடுங்கள், சரியாச்சு. ரெண்டு பேரும் அதே திருமால் தானே, அதனால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் என்று அந்த மத்தியஸ்த கோஷ்டி ஒரு தீர்ப்பு சொல்ல இப்போது இரண்டையும் சேர்த்து பாடலாம் என்று ஆரம்பித்து பாடிக்கொண்டே இன்றைய நாள் பாசுரத்தில் இந்த பெண்ணுடைய வாசலில் வந்து நிற்கிறார்கள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர்ந்து குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ரெண்டையும் பாடினார்கள். புள்ளின்வாய் கீண்டான்,
நமக்கு தெரியும் கிருஷ்ணாவதார காலத்தில் எந்த மாதிரியான ராட்சசன் எங்கே வந்து நிற்பான்னு தெரியாது. ஒரு நாள் பிள்ளைகள் எல்லோரும் விளையாடி கொண்டிருந்தார்கள், அயற்பாடி சிறுவர்கள். மாடுகளெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருந்தன. தண்ணீர் நிறைய இருக்கக்கூடிய பிரதேசம். ஆங்காங்கே நீர் தடாகங்கள், ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கும். அந்த பகுதிகளிலெல்லாம் நீர் பறவைகள் வந்து வந்து போகும். அதனால் அந்த மாதிரி நீர் பறவைகள் நிறைய வந்தன. இப்படியும் அப்படியும் இவர்கள் விளையாடும்போது, ஓடி ஆடும்போது அந்த நீர் பறவைகளும் இப்படியும் அப்படியுமாக செல்லும். அந்த நீர் பறவைகளுக்கும் இவர்கள் ஏதாவது சாப்பிடுவதற்கு போடுவார்கள். இடைச்சிறுவர்கள் மாடு மேய்ச்சலுக்காக போகும்போது ஏதாவது கட்டி எடுத்து கொண்டு போவார்கள் சாப்பாடு. கட்டுச்சோறாக இருக்கலாம். சின்ன பிள்ளைகள், அதனால் அந்த ஷோற்றோடு வேறு ஏதேனும் கூட கொண்டு போயிருக்கலாம். இவர்கள் உட்கார்ந்து சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் அந்த பறவைகளுக்கும் ஏதாவது போடுவார்கள். ஒரு பறவை ஏதேனும் தின்பண்டம் போட்டபோது கூட அவ்வளவாக அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. சாதாரணமாக தின்பண்டத்தை அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த பறவை போய் அங்கே எடுக்கவும் போயிடும். ஆனால் இந்த பறவை போகவே இல்லை, நகரவே இல்லை. இவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே இருந்தது. அந்த சிறுவர்கள் ஓடி ஆடினார்கள். அப்போது 4-5 சிறுவர்கள் அந்த பக்கம் போயிட்டார்கள். கண்ணனும் இன்னும் சில பேரும் இங்கே இருந்தார்கள். கண்ணன் எப்படின்னா, இந்த சிறுவர்களோடு கலந்து விளையாடக்கூடிய கண்ணன். மாடு மேய்த்து விட்டு திரும்பி வரும்போது எப்படி இருக்கும்னு ஒரு காட்சியை ஆழ்வார் சொன்னார். இவர்கள் திரும்பி வரும்போது எப்படி இருக்கும்னா, சுரிகையும் கோலும் கொண்ட வில்லும் ஒருவன் கொண்டு ஓட. ஒரு பிள்ளை என்ன பண்ணுவான், கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய கோல், அந்த மாடு மேய்க்கிறதுக்காக வச்சிருக்கிற குச்சி இருக்கு இல்லையா, அது, அப்புறம் கண்ணன் தலையில் போட்டிருக்கக்கூடிய சுரிகை தலைப்பாகை. என்ன இருந்தாலும் நந்தகோபன் வீட்டு பிள்ளை, ஆயர் தலைவர் வீட்டு பிள்ளை. அதனால் அந்த மாதிரி கண்ணனுக்குன்னு இருக்கக்கூடிய சில பொருட்கள், அதையெல்லாம் ஒருத்தன் கையில் தூக்கினா அவன் ஓடுவான் முன்னால். கண்ணனுடைய பொருட்களை அவன் தூக்கி கொண்டு ஓடுவான். ஒருவன் தோள் மீது கை ஊன்றி. கண்ணன் எப்படின்னா, ஒரு கையை தன்னுடைய தோழனுடைய தோளில் அப்படி கையை ஊன்றி கொண்டு, 2 தோழர்கள் நடந்தால் ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கையை போட்டுக்கொண்டு நடப்பார்களே, அந்த மாதிரி. இன்னொரு கையில் என்ன இருக்குமா கண்ணன்கிட்ட, மீள் நிறை கூவும் சங்கம். இந்த பசுமாடுகள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்கோம், கண்ணுக்குட்டிகள்லாம் பல திசைகளுக்கு போயிருக்கோம் மேய்ச்சல் போது. அதாவது அங்கங்கே நிற்கும் திரும்பி போகிறதுக்கு தயாராக. இந்த சங்கநாதம் கேட்ட உடனே எல்லாம் சரி, புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு, நாம் வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு எங்கேயாவது எட்டத்தில் போயிருந்தா கூட அதெல்லாம் பக்கத்தில் வந்து விடும். மீள் நிறை கூவும் சங்கம். ஒரு கையில் அந்த சங்கை வைத்து கொண்டு சங்கநாதம் எழுப்பி எல்லோரும் திரும்பி வாருங்கள், லெட் அஸ் கோ பேக் என்று சொல்லக்கூடிய கண்ணன். அப்போ தோழர்களோடு விளையாடக்கூடிய சிறுவன். சில சிறுவர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டார்கள். இந்த பக்கம் கண்ணனும் மற்ற சிறுவர்களும். இந்த பறவை என்ன பண்ணித்துன்னா, கண்ணன் பக்கத்திலேயே இருந்தது, போகவே இல்லை. கிருஷ்ணன் எங்கே போனாலும் அங்கே பக்கத்தில் இருந்ததே தவிர கண்ணனை விட்டு விட்டு நகரவே இல்லை. அரக்கர்கள் சில வடிவங்கள் எடுத்து வரும்போது அவர்களுடைய அந்த வடிவத்திற்குள்ளே அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்களிலேயே அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பது வெளியில் வந்துவிடும். ஒருத்தன் மானா வந்தான், நமக்கு தெரியும். மான் வந்து நின்னுது. அந்த மானை பார்த்துட்டு நீயே பிடிச்சு கொடுக்க மாட்டியான்னு கேட்டா ஒருத்தி. நீயே பிடித்து நல்கலை போலும். இளைய பெருமாள் சொன்னார், இது மான் இல்லை, இதில் ஏதோ சூது இருக்கிறது. அண்ணா பார்த்தா சரியா இல்லையே,
காயம், கனகம், கால், வால் எல்லாம் தங்கமாக இருக்குது. கண்ணில் மணி நவரத்னம் பதிச்சிருக்கு. இது ஏதோ சரியா தெரியலையே, இப்படி தங்கத்தில் ஒரு ஜீவன் இருக்க முடியுமா? ராமர் அந்த சமயத்தில் என்ன நினைச்சார்னு தெரியாது, ஆனால் என்ன பதில் சொன்னார்னு தெரியும். இல்லாதன இல்லை இளம் குமரா, உலகத்தில் இல்லாத பொருளே கிடையாது, எது வேணாலும் இருக்கலாம்னார். சரி, சீதை கேட்டார், நீயே பிடித்து நல்கலை போதும், சரி நானே பிடித்து கொடுக்கிறேன்னு அந்த மான் பின்னாலேயே போனார். கொஞ்ச தூரம் போன உடனே ரியலைஸ் பண்ணாராம், தம்பி சொன்னது சரிதான், இது மான் இல்லை. எப்போ ரியலைஸ் பண்ணார்னா, அந்த மான் கொஞ்சம் தூரம் ஓடும். அது ஓடுகிறது, அதை பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பின்னாலேயே ஓடுவார். The distance, the gap between the man and Rama will increase. ஏன்னா மான் வேகமாக ஓடும், அப்போ அந்த கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இவர் பின்னாலேயே போயிட்டு இருப்பார், மான் ரொம்ப தள்ளி போயிடும். அங்கே போயிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடாது, அங்கே போய் நின்று அப்படி திரும்பி பார்க்கும். ராமர் வருகிறாரான்னு திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்துட்டே நிற்கும். இவர் கொஞ்சம் பக்கத்தில் போனோடனே, இப்போ கேப் டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா, இவர் பக்கத்தில் போன உடனே மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போய் நிற்கும், நின்று திரும்பி பார்க்கும். அப்போ தான் இந்த மாதிரி 2-3 தடவை நடந்த உடனே தான் அவருக்கு சந்தேகம் வந்தது, இது தப்பித்து போவதென்றால் தப்பித்து போய்விட வேண்டும். தப்பிச்சு போகணும்னு போகிற ஒரு மான் பிடிபடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு இன்செக்யூரிட்டியில், ஃபியர் ஆஃப் சேவிங் இட் செல்ஃப் ஓடக்கூடிய ஒரு மான் எப்படி ஓடும்? தலகால் தெரியாமல் தெரிச்சு ஓடிடுமா இல்லையா? இது ஓடலை, இது போகிறது, அங்கேருந்து திரும்பி பார்க்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறது, நின்று திரும்பி பார்க்கிறது. இட் இஸ் ட்ரைங் டு லியோர் ராமா. ஒருவேளை ராமன் தன் பின்னால் வரவில்லை என்றால் போகட்டும் போயுது அப்படின்னு விட்டுட்டு அங்கேயே நின்றுட்டா, இப்போ அந்த அரக்கனை பொறுத்த வரைக்கும் வந்த காரியம் நடக்காது. அதனால் எப்படியாவது ராமனை தன் பின்னால் நெடுந்தூரம் இழுத்து கொண்டு போக வேண்டும். ஆனால் இயல்புக்கு மாறாக இருக்கா இல்லையா, அந்த நடவடிக்கையே எங்கேயோ கொஞ்சம் இயல்புக்கு மாறாக இருக்கா இல்லையா? தப்பிச்சு போகிற ஒரு மான் செய்யக்கூடிய செயலாக இல்லாமல் தன்னை வேண்டுமென்றே இந்த மான் இழுக்கிறது என்பதை உணர்ந்த அந்த கணத்தில் லக்ஷ்மணன் சொன்னது சரிதான் போல இருக்குன்னு நினைச்சாராம் ராமர். எங்கேயோ ஒரு இடத்துல அதனுடைய பிஹேவியர் தெரியும். மற்ற எல்லா கொக்குகளும் இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்து, ஆனால் இந்த கொக்கு மாத்திரம் போகல, எங்கேயும் போகல, கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருந்தது. கிருஷ்ணனுக்கு அருகிலேயே தன்னை இருக்கும்படியாக பார்த்து கொண்டது. கண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இன்னைக்கு நீ கொக்கு வடிவத்தில் வந்திருக்கியா. மெல்ல அந்த பறவையை தடவுவதைப் போல கையை வைத்து தடவினார். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி காமிச்சு அப்படி தலையை நீட்டித்து அழக நீட்டித்து. அதனுடைய நோக்கம் எப்படியாவது கண்ணனோடு அணுக்கம் கொண்டு அந்த அணுக்கத்தின் வழியாக கண்ணனுக்கு ஏதாவது கேடு விளைவிக்க வேண்டும்ங்கிறது தானே. அதனால் அவர் தலையை தடவினோன்னு மெல்ல தலையை காமிச்சு அப்படி அழகை காமிச்சுது. மெல்ல அதனுடைய அழகை பற்றினான் அந்த பிள்ளை. அந்த அழகை பற்றி மெல்ல ஒரு கை அப்படி கீழ் அலகில், ஒரு கை அப்படி மேல் அலகில் லேசாக அந்த அலகை நீவுவது மாதிரி நீவி 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 மெல்ல 2 அலகையும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அகலப்படுத்தி கொண்டே போய் கடைசியில் வாய் கிழிந்து ஆ என்று அலறிக்கொண்டே அந்த கொக்கு கீழே விழ அந்த கொக்குக்குள்ளே இருந்து பகாசுரனுடைய வடிவம் வெளிப்பட்டது. புள்ளின் வாய் கீண்டானை. கீழுதல்னா கிழித்தல்னு அர்த்தம், இழுத்து கிழித்தல். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. சாதாரணமாக பாவை பாட்டுனா வெளியில் இருப்பவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், உள்ளே இருப்பவள் இன்னொன்று சொல்லுவாள்.
இப்போ இங்கேயே வெளியில் ஒரு பக்கத்தில் ஒரு கோஷ்டி புள்ளின் வாய் கீண்டானைன்னு, இன்னொரு கோஷ்டி பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு எதிர்பாட்டு பாடியது. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. அந்த ராவணன் ஒருத்தர் இருந்தானே, பொல்லாத அரக்கன், அவனுடைய தலைகளை அப்படி கிள்ளி களைந்தவன். பொல்லாத அரக்கன், அரக்கன்னாலே பொல்லாதவன் தானே, அப்புறம் என்ன பொல்லா அரக்கன்? அரக்கன் அப்படின்னு சொன்னாலே பொல்லாதவன் தான். டிரைவேட்டிவ்ல, டிரைவ்டு மீனிங்கில் அரக்கன்னா பொல்லாதவன். அசுரன் ஒரு வார்த்தை உண்டு. அரக்கன், அசுரன், ராட்சசன், தானவன், தைத்தியன், இதெல்லாம் கிட்டத்தட்ட சினனிமஸாக பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் உண்டு. ஆனால் பிரதானமாக இவர்கள் எல்லோரும் அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியவர்கள். அதுதான் முக்கியம். அதில் திதியின் மக்கள் தைத்தியர்கள், தனுவின் மக்கள் தானவர்கள். இதெல்லாம் பெயர்னு சொன்னால் கூட இவர்களுக்கு பிரதானமாக இருந்த தன்மை அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைப்பது. அசுரர்கள், அசுரன் ஒரு வார்த்தை, அதற்கு எதிர்ப்பதம்தான் சுரர். சொல்லப்போனால் அசுரன்கிற வார்த்தை தான் முதல்ல வழக்கத்துக்கு வந்த வார்த்தை, சுரன் என்பது அல்ல. அசுரனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சுரர்கள். சுரபூபதியேன்னு பாடுவாரே அருணகிரிநாதர். சுரர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். சுரர்களுக்கு தலைவராக இருப்பவர் தேவாதி தேவன் சுரபூபதி. இந்த சுரங்கிறது சூரத்தன்மையிலிருந்து வந்ததுன்னு வைத்துக்கொள்ளலாம். சூரத்தன்மைன்னு சொன்னால் ஒளி பொருந்தியங்கிறது தான் ஒரிஜினல் பொருள். அதுலேருந்து தான் சூரியன். ஆனால் அசுரருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பலம் பொருந்தியவர்கள்னு அர்த்தம். பலம் பொருந்தியவர்கள், குறிப்பாக உடல் பலம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அசுரர்னு பொதுவாக சொன்னால் பலசாலி. கடவுள் நம்மை விட பலசாலி என்பதனால அசுரர்னு முதல்ல சொன்னால் அதுக்கு பலசாலின்னு அர்த்தம், உயர்ந்தவர்னு அர்த்தம். அவ்வளவுதான், கெட்டவன் அர்த்தம் இல்லை ஆரம்பத்தில். இந்த வார்த்தை பாரத தேசத்திலிருந்து வணிகத்தின் வழியாக வேறு பல பிரதேசங்களுக்கும் சென்றது. பாரசீகத்துக்கு போச்சு இந்த வார்த்தை. பாரசீக மொழியில் சா என்கிற சப்தம் கிடையாது. சா என்பது ஹா என்று மாறிவிடும். சிந்து ஹிந்துவா மாறிட்டு இல்லையா? அசுர என்பது அந்த சா சப்தம் இல்லாத காரணத்தினால் அஹுர என்று ஆச்சு. பாரசீகத்தில் பிரதானமாக விளங்கிய மார்க்கம் இன்னைக்கு நம்ம பார்சி மதம்னு சொல்லக்கூடிய ஜொராஸ்ட்ரியனிசம், ஜரதுஷ்ட்ராவின் மார்க்கம். அந்த ஜரத்ருஷ்ட்ர மார்க்கத்திலையும் அஹுரா அப்படிங்கிற வார்த்தை நிலை பெற்றது. அஹுரமாஸ்தா என்பார்கள். அவர்களுடைய தெய்வத்திற்கே அஹுரமாஸ்தா என்று பெயர். அங்கே போய் அது அந்த பலசாலி அப்படிங்கிற அர்த்தத்தில் நின்று போச்சு. இங்கே என்னாச்சு? பலம். பலம் என்ற போது கண்ணுக்கு புலப்படக்கூடிய பலம். ஒருத்தருடைய அறிவு பலம், ஞான பலம் கண்ணுக்கு புலப்படாது. ஆனால் கண்ணுக்கு புலப்படக்கூடிய உடல் பலம், ஃபிசிக்கல் மைட், தேக பலம் மாத்திரம் இல்லை, ஃபிசிக்கல் மைட்டுங்கிறச்சே அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய பலம், ஆள் பலம் அப்படின்னு சொல்கிறோமே, ஆள் பலம், அதிகாரத்தின் பலம், பதவியின் பலம். இந்த பலமெல்லாம் பெருசாக தெரிய ஆரம்பிச்சுது. இந்த பலத்தை தவறாக பயன்படுத்த தொடங்கிய போது அதுவரைக்கும் பலசாலி என்கிற பெயர் மாத்திரம் இருந்தது. தவறாக பயன்படுத்திய போது அவர்கள் கெட்டவர்கள் என்கிற முத்திரையும் சேர்ந்து விழுந்தது.
ஃபிசிக்கல் மைட்டினுடைய ஆபத்து அதுதான். யார்கிட்ட ஃபிசிக்கல் மைட் அதிகமாக இருந்தாலும் பார்டர் லைனை தாண்டது ரொம்ப சுலபம். ஃபிசிக்கல் மைட் நிறைய இருக்குங்கிறது வந்துருத்து மனசுக்குள்ளன்னா ரொம்ப சுலபமாக அந்த பார்டர் லைன் தாண்டப்பட்டு விடும். ஒன்றும் வேண்டாம், தனியாக போகிற ஒரு பையன், ஒரு சிறுவன் தப்பு பண்ண மாட்டான். 4 பேர் சேரும்போது கொஞ்சம் தைரியம் வரும். 10 பேர் சேர்ந்தா மாப் சைக்காலஜி, என்ன வேணாலும் பண்ணிட்டு கல் எடுத்து அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடலாம், நம்ம மேலே பழி வராது, ஏன்னா 10 பேரில் யாரோ ஒருத்தன். மாப் சைக்காலஜி ஹியூமன் டெண்டன்சி. கையில் பலம் கிடைத்தவுடன் அரக்கர்கள் என்ன செய்தார்கள்? தவம் பண்ணினார்கள். தவம் பண்ணிதானே அந்த வரத்தை வாங்கினார்கள். அப்போ தவம் பண்ணி வரம் வாங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தபஸ் பண்ணுறது ஒன்றும் லேசான விஷயம் இல்லை. ஆனால் அந்த வரத்தை வாங்கின உடனே என்ன ஆச்சு? மனசு அப்படியே மாறி போச்சு. என்கிட்ட இவ்வளோ பலம் இருக்கு, நான் யாரை எது செய்தாலும் என்னை கேட்பதற்கு ஆளில்லை. இரண்யன் வரம் வாங்கினான், கடவுள்கிட்டேருந்து தான் வரம் வாங்கினான். எங்கேருந்து வரம் வாங்கினான்? சோர்ஸ் எங்கே? அந்த வரத்துக்கு கடவுள் தான். ஆனால் வரம் கையில் கிடைச்ச உடனே, அந்த பலம் வந்த உடனே மனசு எப்படி மாறி போச்சு? கடவுளே இல்லை, இரண்யாய நமகான்னு சொல்லுன்னா, நானே கடவுள்னா. சூரபத்மன் வரம் வாங்கினான், 1008 அண்டங்களையும் 108 யுகங்களுக்கு நான் ஆள வேண்டும், அப்போ நான் தான் எல்லாம். ராவணன் வரம் வாங்கினான். வரம் வாங்கிட்டு என்ன பண்ணான்? எந்த பிரம்மா தனக்கு வரம் கொடுத்தாரோ அந்த பிரம்மாவையே கூப்பிட்டு, நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மூலையில் உட்காந்து பஞ்சாங்கம் படினான். இத்தனைக்கும் அந்த பிரம்மா அவனுக்கு தாத்தா, கொள்ளு தாத்தா. அவனுடைய பாட்டனார் புலஸ்தியரின் தந்தை. பிரம்மாவின் மானசீக புத்திரர்களில் ஒருவர் புலஸ்தியர். புலஸ்தியருடைய மகன் விஸ்ரவா என்கிற முனிவர். அந்த விஸ்ரவாவின் மகன்தான் ராவணன். அதனால தான் அவன் பௌலஸ்தியன், புலஸ்தியருடைய பேரன்கிறதுனால பௌலஸ்தியன். வால்மீகி முனிவர் ராமகாதையை யாத்து கொடுத்த போது அது பௌலஸ்திய வதம்னர். புலஸ்தியன் மரபாக இருந்தாலும் கூட ஒருத்தன் தப்பு பண்ணினா அவன் அழிஞ்சு போவான், அதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம்னு சொல்லி பௌலஸ்திய வதம். தன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த எண்ணம் வந்தால் அவர்கள் அரக்கர்களாக மாறுகிறார்கள். அதுதான் அரக்கத்தன்மைங்கிறது. இப்ப ராவணன் பொல்லா அரக்கன். அரக்கத்தன்மைன்னு சொன்னாலே பொல்லாது. அதுல என்ன பொல்லா அரக்கன்னா, இவங்கிட்ட 2 தப்பு. தன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு எல்லோரையும் துன்பப்படுத்தினான், அது ஒரு பக்கத்து தப்பு. மைட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்றோமே, மைட் கேன் நெவர் பி ரைட். அதுதான் பாரத தர்மம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இங்கே இருந்தபோது ஒரு சர்ச்சையில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள்னா, இட் வாஸ் அ ஃபைட் பிட்வீன் த பிரிட்டிஷ் மைட் அண்ட் த இந்தியன் ரைட். பலத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை அடக்கி ஆளுவதுங்கிறது தான் ராட்சசத்தன்மை, அரக்கத்தன்மை. அது ஒரு தப்பு. 2வது தப்பு என்ன? ஆணவத்தில் நின்னாங்கிறது சரி, ஆனால் பிராட்டியை எம்பெருமானிடத்திலிருந்து பிரித்தானே, அப்போ அது 2வது தப்பு. இந்த பெண்களுக்கு அது பிரதானமாக தெரிகிறது. ஆண்டாள் நாச்சியாருக்கு அது பெரிய தவறாக தெரிகிறது. அடுத்தவனை அடக்கி ஆண்டதை கூட விட்டுறலாம், ஆனால் தலைவியை தலைவனிடத்திலிருந்து பிரித்தானே, பொல்லா அரக்கன். அந்த பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. அந்த தலைகளை அப்படி கிள்ளி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாரே. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், நிப் இட் இன் த பட் அப்படிம்பார்கள்.
இந்த நிப்பிங் இந்த பட்டுங்கிறது எப்போ ரொம்ப முக்கியம்னு சொன்னால் ஆணவம் தலை தூக்கும் போது தான். இதே மாதிரி நகத்தால் கிள்ளினவர் ஒருத்தர் இருக்கார். அவரும் கிள்ளினார். தன்னுடைய ஒரு தலை போச்சுன்னு அன்னியிலேந்து பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர் ஒருவர். அவருடைய தலையை ஒருத்தர் நகத்தால் கிள்ளினார். 5 தலை ஒருத்தருக்கு ஒரிஜினலா. தனக்கு 5 தலை அப்படிங்கிறதுலையே கொஞ்சம் ஆணவம். சாதாரணமாக ஒரு தலை இருக்கணும், 5 தலை இருந்தால் எவ்வளோ பெரிய ஆணவம் இருக்கும். அதை விட கூட என்னாச்சுன்னா தான் கல்விக்கு அதிபதிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஆணவம் சேர்ந்தது. ஏற்கனவே பார்த்துருக்கோம், வித்யா கர்வம் சாதாரணமாக போகாது. அந்த வித்யா கர்வம் இருந்ததுனால, தனக்கு 5 தலையும் இருப்பதனால தான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன் என்பதான ஒரு எண்ணம் இருந்தது. 5 தலை இருக்கிறதுனால தானே இந்த பாடு. ஒரு தலையை கிள்ளிட்டா போச்சு அப்படின்னு ஒரு தலையை கிள்ளிட்டார் சிவபெருமான். பிரம்மாவினுடைய 5வது தலை போச்சு. அப்படி நகத்தால் தான் கிள்ளினாராம். நகத்தால் கிள்ளுவது என்பது ஆணவத்தை நிப்பிங் இன் த பட் என்று அர்த்தம். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. பொல்லா அரக்கனை ராமாவதாரத்தில் ராவணனை எப்படி அழித்தார்னு பார்த்தா கிள்ளிலாம் அழிக்கல, அம்பு போட்டு தான் அழித்தார். ஆனாலும் கூட இந்த பெண்கள் ஏன் பாடுகிறார்கள்னா, ராவணன்கிற அந்த வடிவம் அம்பினால் அழிந்தது, ஆனால் அவனுக்குள் இருந்த ஆணவம் கிள்ளப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. அவனுடைய ஆணவம் போயிடுத்து. அந்த ஆணவம் தான் ஆட்டம் போட வச்சுது. அந்த ஆணவம் போச்சு. அவன் கீழே விழுந்து கிடந்தான். 10 தலையும் கீழே விழுந்திருந்தது. அந்த முகத்தை பார்த்தா எப்படி இருந்ததுன்னு பாடினார் கவி சக்கரவர்த்தி. எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறான், உயிரற்றவனாக கிடக்கிறான் 10 தலையன். ஆனால் அந்த முகம் எப்படி இருந்தது தெரியுமா? மும்மடங்கு பொலிந்த முகத்தினான். உயிரோடு இருப்பது அந்த சமயத்தில் இருந்த பொலிவை விட அவனுடைய முகம் இப்போ அந்த முகங்கள் 10ம் மும்மடங்கு பொலிந்தன. 3 மடங்கு அதில் பொலிவு இருந்தது, பிரகாசம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆணவம் போய்விட்டது. அந்த ஆணவம் போனதுனால, ராமபிரானுடைய அந்த அஸ்திரம் தொட்டு ஆணவம் போனதுனால ஆணவம் கிள்ளி களையப்பட்டு அவன் பொலிவோடு தோற்றம் தந்தான். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். அந்த பெருமைகளையெல்லாம் பாடிக்கொண்டே இந்த பெண்கள் நாங்கள் புறப்பட்டு விட்டோம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். எல்லாரும் பாவை நோன்பு நோற்கக்கூடிய இடத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். நாங்கள் ஓரிருவர் மாத்திரம் உன்னுடைய வீட்டு வாயிலுக்கு வந்திருக்கிறோம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி பிளானட் வீனஸ்னு சொல்கிறோமே, அதுக்கு மார்னிங் ஸ்டார்னும் பேருண்டு, ஈவினிங் ஸ்டார்னும் பேருண்டு. சந்தியா நேரங்களில் வானத்தில் பளிச்சென்று தெரியக்கூடிய கோள் அது. அதனால தான் அது மார்னிங் ஸ்டார். இரவு ஒரு பக்கமாக சென்று கொண்டிருக்க, பகல் பொழுது வருகிற அந்த சந்தியா நேரத்தில் நல்ல வெளிச்சம் முழுசாக வராத நேரத்தில் பளிச்சுன்னு தெரியும். அது ஈவினிங் ஸ்டார். பகல் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க, இரவு வருகிற அந்த நேரத்தில் முழுமையான வெளிச்சம் இல்லாமல் வெளிச்சம் விடை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துலையும் அது பளிச்சுன்னு தெரியும். அந்த வெள்ளி எழுந்து விட்டதுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது பொலன்னு புலரப்போகிறது. அம்மா நீ உள்ளே உறங்குகிறாயே. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இரவு வானில் பளிச்சென்று தெரியக்கூடிய வியாழ கிரகம் இப்போது கண்ணுக்கு புலப்படவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வானில் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எழுந்து வா. புள்ளும் சிலம்பினகான்.
துயிலடை ஆரம்பத்தில் வெளியில் தெரியக்கூடிய அடையாளங்களை எல்லாம் சொன்ன ஆண்டாள் நடுவில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பும் போது கண்ணனை பற்றி, கண்ணனுடைய பெருமைகளை பற்றி, அவதாரங்களின் பெருமைகளை பற்றி எல்லாம் சொன்னாள். இப்போ திருப்பியும் வெளியில் என்ன அடையாளம்ங்கிறத நினைவுபடுத்துகிறா. அவ்வளவு நாழி ஆயிடுத்து. வெள்ளி எழுந்து விட்டது புள்ளும் சிலம்பினகான், பறவைகளெல்லாம் நிறைய சத்தம் போடுகின்றன. இப்படி சொல்லித்தான் துயிலடைய ஆரம்பிச்சா. புள்ளும் சிலம்பினகான்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சா. அப்போ அந்த புல் சிலம்புதலுக்கும் இந்த புல் சிலம்புதலுக்கும் என்ன வித்தியாசம்? இவர்கள் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஆகியிருக்குமா இல்லையா? ஒவ்வொரு வீட்டு வாசலாக போய் நின்று ஒரு 5 நிமிஷம்னு வச்சுட்டா கூட 6வது பாசுரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 7 பாசுரம் தாண்டி துயிலடையில் மாத்திரம் 7 பாசுரம் தாண்டி நிற்கிறோம்னு சொன்னால், அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு நாடி ஆகியிருக்கும்? ஒரு அரை மணி நேரமாவது ஆகியிருக்குமா இல்லையா? என்னம்மா ஆண்டாள் நீ சொன்னது அப்போ புல் சிலம்பினன்னு சொன்ன, அரை மணி நேரத்தில் இன்னமும் அதே மாதிரி இருக்கா என்ன? விடியல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குமே. அந்த பறவை சத்தத்திற்கும் இந்த பறவை சத்தத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கணுமே. அது வெளிச்சம் வர ஆரம்பிச்சுதுங்கிறத பார்த்துட்டு கூடுகளை விட்டு புறப்படுவதற்கு முன்னர் பறவைகள் கொடுத்த ஒலி. இது இறை தேடுவதற்காக ஆங்காங்கே பறந்துவிட்ட பறவைகள் அங்கே இருந்தெல்லாம் எழுப்பக்கூடிய ஒலி. அந்த பறவை சத்தம் கொஞ்சம் லோக்கலைஸ்டு, இது ரொம்ப ஜென்ரலைஸ்டாக எல்லா இடத்துல இருந்தும் புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், அழகான கண்களை கொண்டவளே, போதரி கண்ணினாய். போதுனா மலர் மொட்டு, மலர் போன்ற மான் போன்ற, அரி என்பதை மான் என்று எடுத்துக்கொண்டால் மலர் போன்ற கண்கள், மான் போன்ற மருட்சி கொண்ட கண்களை கொண்டவளே போதரி கண்ணினாய். இல்ல போதரி என்பதை கோடுகள் போட்டிருக்கக்கூடிய உடல் கொண்ட வண்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் வண்டு போன்ற கண்கள், கருவண்டு விழிகள் கொண்டவளே போதரி கண்ணினாய். குளிர்ந்து குடைந்து நீராட வேண்டும். அவர்களெல்லாம் பாவைக்களத்திற்கு போய்விட்டார்கள். எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நேரத்தில் போய் அந்த குளிர்ச்சியான நீரில் மூழ்கி இறங்கினால் எப்படி சுகமாக இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே குளிர், அந்த குளிரில் போய் இன்னும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீரில் இறங்கினால் இன்னும் குளிருமே. குளிராது. நல்ல குளிர் நேரத்தில் குளுகுளுன்னு தண்ணீரை மேலே கொட்டினால் குளிர் போயிடும். அதுதான் குளிர் விட்டு போதல். சில விஷயங்களுக்கு அதை காட்டிலும் அதே வகையை சேர்ந்த உக்ரத்தன்மை கொண்டது தான் மாற்றாக இருக்கும். தலை வலிக்கும் போது தைலம் தடவுவார்கள். என்ன பிரின்சிபிள்? உள்ளுக்குள்ளே இருக்கிற வலி, இந்த தைலத்தை போட்ட உடனே இதில் ஒரு எரிச்சல் வருமா, இந்த எரிச்சலில் அது அமிழ்ந்து போய்விடும். கவுண்டர் இரிட்டேஷன் மெக்கானிசம் அது. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளே 2 இருந்தது, ஒரு வலியும் இருந்து ஒரு எரிச்சலும் இருந்தால் ஏதோ ஒன்றைத்தான் எடுக்கும். அங்கே ஒரு காம்படிஷன் நடக்கும். இதை காட்டிலும் அது அதிகமானதாக இருந்தால் அது அமிழ்ந்து போகும். குளிரும் அப்படித்தான். வெளியில் குளிராக இருக்கிறதுன்னு நினைத்து இழுத்து 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 போர்த்து உள்ளுக்குள்ளே போனால் இன்னமும் குளிரும். குளிர்ச்சியான நீர்க்கரையில் போய் அந்த பெண்களெல்லாம் நிற்கிறார்கள். குளிர்ந்து குடைந்து நீராடாதே. அந்த நீருக்குள் மூழ்கி 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 நீராடி வரக்கூடிய அந்த சுகத்தை விட்டு விட்டு நீ என்ன செய்கிறாய்? பள்ளி கிடத்தியோ? அதை விட்டுட்டு அதை மறந்துட்டு இங்கே பள்ளி கிடத்தியோ, இங்கே உறங்கிக் கொண்டிருப்பாயா? பள்ளி கிடத்தியோ பாவாய்.
நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. இது நல்ல நாள்மா, இந்த நாளை விட்டுடாத. இது மார்கழி மாதத்து நாள், இந்த நாளை விட்டு விடாதே. வா, எழுந்து வா. நன்னாளால் மார்கழி மாதம்ங்கிறது மாத்திரமில்லை, நாங்கள்லாம் பாவைக்களத்திற்கு போயாகி விட்டது. பாவைக்களத்தில் வந்து எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும். எல்லோரும் குழுமி இருக்கக்கூடிய காலம். புறப்பட்டு வா. கள்ளம் தவிர்ந்து, உன்னோட கள்ளத்தனம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். வெளியில் நின்னவ ஒருத்தி கேட்டா, அது என்ன கள்ளத்தனம் உனக்கு தெரியாதா? அவ ஏன் எழுந்து வரலன்னு உனக்கு தெரியாதா? நீ வெளியில் நின்று கண்ணனுடைய பெருமையை பாடுகிறாய். அவள் உள்ளுக்குள்ளே அந்த கண்ணனுடைய பெருமையை அனுபவித்து கொண்டு அதனால் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், பள்ளி கிடக்கிறாள். கள்ளம் தவிர்ந்து நீ மாத்திரம் அந்த கண்ணனுடைய அனுபவத்தை அனுபவிப்பது என்பது சாத்தியமில்லை, நியாயமில்லை. அதனால் எழுந்து வெளியில் வா, கள்ளம் தவிர்ந்து கலந்து எங்களோடு வந்து கூடியிருந்து அந்த கிருஷ்ண அனுபவத்தை எங்களுக்கும் கொடு. பகவானை வழிபடும்போது கூட எல்லோருமாக சேர்ந்து வழிபட வேண்டும் என்பதுதான் பெருசே தவிர தனியாக அந்த பகவானை நான் மாத்திரம் அனுபவிக்கிறேன் என்பது சரியில்லை. அது எல்லா சம்பிரதாயத்திலையும் உண்டு. அடியார்களோடு சேர்ந்து, வேதம் வல்லாரோடு சேர்ந்து அந்த இறைவனிடத்தில் போவது. நீ மாத்திரம் தனியாக அனுபவிக்க கூடாது. கள்ளம் தவிர்ந்து, உன்னுடைய கள்ளத்தனம் எங்களுக்கு தெரியும். நீ மாத்திரம் வீட்டுக்குள்ளேயே இருந்து கண்ணா கண்ணா கண்ணான்னு நீ மாத்திரம் அந்த கண்ணனை உன்னோடு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய். அந்த கள்ளத்தை விட்டு விட்டு எழுந்து வெளியில் வா, எங்களுக்கும் வழிகாட்டு. எல்லோருமாக சேர்ந்து பாவைக்களத்தில் போய் அந்த கண்ணனுடைய அனுபவத்தை பெறலாம். எப்படிப்பட்ட பெண் என்பது தெரிகிறது. இந்த பெண் இவர்களையெல்லாம் காட்டிலும் கிருஷ்ண அனுபவத்தில் காலம் காலமாக ஆழ்ந்து கிடக்கக்கூடியவள். இவர்கள் வெளியில் நிற்பவர்கள் கற்றுக்குட்டிகள்னு சொன்னா அந்த கண்ணனை காலம் காலமாக அனுபவித்து பழகியவள், உள்ளே இருப்பவள். ஆனால் அது வெளியில் தெரியாமல் ஏதோ பள்ளி கிடப்பது மாதிரி கிடக்கிறாள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கீர்த்திமை பாடி. அந்த அரக்கனை அழிப்பதற்காக, அவனுடைய ஆணவத்தை கிள்ளுவதற்காக வந்த அவதாரம் ராமாவதாரம். எவ்வளவுதான் துஷ்டத்தனம் செய்தாலும் அதை பொறுத்து 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 பார்த்து வேறு வழியே இல்லை என்கிற போது அந்த துஷ்டத்தனத்தை களைந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அந்த பறவை பக்கத்துல வந்து தனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று எண்ணிய போது கூட அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அது தப்பித்து கொண்டு போகட்டும் என்று பார்த்த கிருஷ்ணன், செய்த தவறை உணர்ந்து அந்த தவறை திருத்திக் கொண்டால் அப்போது அந்த அரக்கன் தப்பித்து கொண்டு போகட்டும் என்று எண்ணிய ராமன். அதனால தான் இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்தும் கூட அந்த பொறுமைக்கு வசப்படாமல் அதர்மம் செய்த போதுதான் அந்த பறவையும் அழிந்தது, அந்த பக்கத்தில் ராவணனும் அழிந்தான். அந்த பெருமைகளை நாங்கள் பாடுகிறோம். கீர்த்திமை பாடிப்போய், பாடிக்கொண்டே போனார்கள். கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. ஆராய்ச்சியாளர்களை பொறுத்தவரையில் இந்த வரி மிக முக்கியமான வரி. ஆனால் பக்தியோடும் பிரபத்தியோடும் உணர்வோடும் ஆண்டாள் நாச்சியாரையும் கண்ணனையும் நெருங்கக்கூடியவர்களுக்கு இந்த வரியினுடைய பொருள் பொழுது விடுகிறது என்பதுதான். வெள்ளி எழுகிறது வியாழம் உறங்குகிறதுன்னு சொன்னா பொழுது விடுகிறது, ஞான வெளிச்சம் தோன்றுகிறது.
பக்தி வெளிச்சம் தோன்றுகிறது, அதுதான் அர்த்தம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வரியை வைத்து கொண்டுதான் ஆண்டாள் நாச்சியாரின் காலத்தை நிர்ணயிப்பதற்கு பல வகைகளிலே பொருத்தம் பார்த்தார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய 2 காலகட்டத்தை இதே வரியை வைத்துக்கொண்டு ஆய்வாளர்கள் சொன்னார்கள். ஆண்டாள் நாச்சியாருடைய காலம் எதுவாக இருக்கும்? பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஹிஸ்டாரிக் டேட் என்பதை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய வகையில் ஆழ்வாராதிகளின் காலகட்டம் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு என்பதாக சொல்கிறார்கள். அந்த வகையில் 8ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி ஆண்டாள் நாச்சியாரின் காலம் என்பதாக சாமிக்கண்ணு பிள்ளை போன்ற மிக பிரபல ஜோதிடர்கள் இந்த வரியை வைத்துக்கொண்டு நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் இதே வரியை வைத்துக்கொண்டு இன்னொரு விதமாகவும் நிர்ணயிக்க முடியும். சம்பிரதாயத்தில் பெரியாழ்வாரும் ஆண்டாள் நாச்சியாரும் கலி பிறந்து சில ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள், தோன்றியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சம்பிரதாய கால நிர்ணயத்தின்படி கலி உதயமாகும்போது நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை தொடர்ந்து கலியினுடைய தொடக்க ஆண்டுகளில் பெரியாழ்வாரும் ஆண்டாளும், அதற்கு இடையில நம்மாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இடையில குலசேகர பெருமான் என்பதாக சம்பிரதாய கணக்கு. இப்போ கலி என்னைக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னு கால்குலேட் பண்ணார்கள். கலியுகத்தில் இப்போது இருக்கிறோம். நாம் நிறைய பேர் என்ன சொல்கிறோம்னா, கலி முத்தி போச்சு, கலி முத்தி போச்சுங்கிறோம். கலி இன்னும் முத்தலை. கலியுகம் எத்தனை வருஷம்னு கணக்கு போட்டு பார்த்தா 4,32,000 வருஷம் கலியுகத்தினுடைய காலம். கலி என்னைக்கு தொடங்கித்துன்னு கணக்கு போட்டு நாம் இன்னைக்கு எப்போ இருக்கோம், எங்கே இருக்கோங்கிறத கணக்கு போட்டால் இன்னும் எவ்வளவு நாளைக்கு கலி முத்த வேண்டி இருக்குங்கிறது புரியும். பை வேரியஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அண்ட் ஆஸ்ட்ரோலாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் கலி தொடங்கியது நமக்கு இப்போது தெரிந்த இந்த மொழியின்படி 3102 BC. This is widely accepted. 3102 BC. இந்த 3102 BCயில் என்னைக்கு கரெக்டாக கலி ஆரம்பிச்சிருக்க வேணும் அப்படின்னு கணக்கு போட்டால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது கூட ஒரு 4-5 நாள் வித்தியாசம்தான். ஒரு சாரார் சொல்லுவது somewhere around the 21st or 22nd of February 3102. இன்னொரு சாரார் சொல்லுவது between 18th and 19th of the same month. 18-19 பிப்ரவரி மாதமா, 21-22 பிப்ரவரி மாதமா, அதுதான் சின்ன வித்தியாசம் அங்கே. ஆனால் 3102 மந்த் ஆஃப் ஃபெப்ரவரிங்கிறதுல பிரதானமாக இட் இஸ் அக்செப்டட். மூராகவையங்கார், சுவாமி கண்ணு பிள்ளை எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜெகநாதாச்சாரியார் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த கால்குலேஷன் படி போட்டுண்டே வந்தால் என்றைக்கு ஆண்டாளுடைய அவதாரம் இருந்திருக்க வேண்டும், பலவித எவிடன்சஸை வைத்துக்கொண்டு என்றைக்கு ஆண்டாளுடைய அவதாரம் இருந்திருக்க வேண்டும் என்று தேடி பார்க்கிறார்கள். அப்படி தேடி பார்க்கும்போது ஆண்டாளுடைய அவதாரம் 3004 BC. 3102லேருந்து இறங்கிண்டே வரும். பிசியில் மாத்திரம் இறங்கிண்டே வரும். அதை கொஞ்சம் நினைவு வச்சுருந்தோன்னா 3004 BC. 18th of June 3004 என்பது தான் அவர்கள் கொடுக்கக்கூடிய நாள். இப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். 18th of June திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு சொல்கிறோமே, ஆடி மாதம் ஜூனில் எங்கே வந்தது? அந்த கேள்வி அப்படியே வச்சுப்போம். சரி, 18 ஜூன் 3004 கிறித்துவுக்கு முன்னால்
அதுதான் அவள் அந்த துளசி வனத்தில் பெரியாழ்வாருக்கு கிட்டிய நாள் என்பதாக வைத்து கொண்டால், இந்த பாவை நோன்பை அவள் எப்போது பாடியிருக்க வேண்டும்? அப்பதான் இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிற வரியும், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்ங்கிற வரியும் வருகின்றன. பாவை நோன்பை அவள் தொடங்கிய ஆண்டு மார்கழி முதல் நாளில் பௌர்ணமி இருந்திருக்க வேண்டும். அப்போ ஐதர் முன்னால் பின்னால் ஒரு நாள் இப்படி அப்படின்னு வச்சுட்டா கூட அந்த 60 நாழிகை கணக்கு இல்லை. 60ங்கிறது சில நேரங்களில் கொஞ்சம் மாறும். காரணம் என்னன்னா +or-8ங்கிறது தான் கணக்கு. அப்போ 52 நாழிகையிலிருந்து 68 நாழிகை வரைக்கும் ஒரு திதியோ அல்லது நட்சத்திரமோ மாறலாம். மார்கழி மாதம் முதல் நாள் பௌர்ணமியாக இருந்திருக்கணும். மார்கழி நன்னாளில் அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறச்சே மதி நிறைந்த நன்னாள்னு சொல்கிறதுனால என்று அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ எந்த சமயத்தில் இந்த பாசுரம் வரக்கூடிய நாளில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றுங்கிற அந்த கால்குலேஷன் கரெக்டாக வியாழன் இறங்கும்போது வெள்ளி எழக்கூடிய அந்த கால்குலேஷனை போட்டு பார்க்கிறார்கள். அப்படி போட்டு பார்த்தா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய 12வது வயதில் இந்த பாவை நோன்பை நோற்றிருக்க வேண்டும். That works out to somewhere around, அவ என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும் பாவை நோன்புன்னு சொன்னால், that is around the 4th of October 2993 BC. 2993. இங்கே ஒரு 7 வருஷம், அங்கே ஒரு 4 வருஷம், 11 முடிந்து 12வது வயது. இப்போ அக்டோபர் மாதமே எப்படி மார்கழி வந்தது? இப்போ அந்த கேள்வியோட பொருந்துறதா ஜூன் மாதம் எப்படி ஆடி வந்தது, அக்டோபரில் எப்படி மார்கழி வந்ததுன்னா, அயனாம்ச காரணத்தினால், சீசனல் வேரியேஷன்ஸ் காரணத்தினால் அப்போது இந்த மாதங்கள் நாம் இப்போ இருக்கிற ஸ்கேலை வச்சு கணக்கு போடுறது அந்த கரெக்டாக அங்கே பொருந்தாது. இந்த ஸ்கேலை வச்சு நம்ம கணக்கு போடும்போது நமக்கு இப்போ கணக்கில் தானே அக்டோபர் மாதம் இல்லை டிசம்பர் மாதத்தில் தான் மார்கழிங்கிறது, இந்த சீசனல் வேரியேஷன் அங்கே மாறும். ஒன்றும் வேண்டாம், சீசனல் வேரியேஷன் மாத்திரம் இல்லை, அக்செப்டன்ஸ் ஆஃப் கேலண்டர்லேயே சில தேதிகள்லாம் மாறும். 1700s, நீங்கள் 1700s பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில் எழுதப்பட்ட சாசனங்களுக்கும் இந்த பக்கத்தில் சென்னை கடலூர் போன்ற பகுதிகளில் எழுதப்பட்ட சாசனங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாள் வித்தியாசம் இருக்கும் டேட்டில். தப்பாக எழுதியிருக்கிறார்கள், பொய் சொல்லியிருக்கிறார்கள்னு பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, தேர் வாஸ் அ டிஃபரன்ஸ் இன் த கேலண்டர். இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த கேலண்டருக்கு கிரிகோரியன் கேலண்டர்னு பேர். போப் கிரிகரி ஏற்படுத்திய கேலண்டர். இதுக்கு முன்னால் ஒரு சின்ன முன்கதை சுருக்கம் உண்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முன்கதை சுருக்கத்துக்கு போகலாம். ஆண்டாளுக்கும் அதுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. ஜூலியஸ் சீசரனுடைய ஆட்சி காலம். ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வந்த உடனே அப்போ இருந்த கேலண்டர், வாட் எவர் வாஸ் இன் ஓக் இன் தி ரோமன் செட்டப், அப்போ இருந்த கேலண்டர் படி ஆண்டினுடைய முதல் மாதம் மார்ச். அங்கே அதனால தான் நீங்கள் பாருங்கள், மார்ச்லேருந்து கேல்குலேட் பண்ணுங்கள். செப்டம்பர்னு சொல்கிறோம், எழுதுறச்சே 9ன்னு எழுதுகிறோம். செப்டானா 7ன்னு நமக்கு தெரியும். எப்படி செப்டா 9 ஆச்சுன்னா, ஒரிஜினல் மார்ச்லேருந்து கணக்கு போட்டால் அது செப்டா. அக்டோபருங்கிறோம், ஆக்டானா 8, 10வது மாதம் தானே அக்டோபருங்கிறது. நவம்பர் 9, 11வது மாதம் தானே இப்போ இருக்கிற கணக்கில். டெக்கா 10, இப்போ இருக்கிற கணக்கில் 12. மார்ச்லேருந்து கணக்கு போட்டால் கரெக்டாக வரும் இது. அப்போ ஜூன் மாதம், ஜூலை மாதம், இந்த ஜூன் என்னவாக இருந்திருக்கணும்? மார்ச்லேருந்து கணக்கு போட்டால் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். அதே மாதிரி ஜூலை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட். ஜூன் வரைக்கும் விட்டுட்டான் ஜூலியஸ் சீசர்.
5வது மாதம் ஜூலை இல்லையா? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அங்கே 5வது மாதம். இட் வாஸ் கால்ட் குவிண்டிலிஸ். குவிண்டா அப்படின்னா 5, குவிண்டிலிஸ். ஆகஸ்ட் மாதத்துக்கு சிக்ஸ்டிலிஸ் என்று பெயர், 6வது மாதம் என்பதனால் சிக்ஸ்டிலிஸ். ஆகஸ்டுக்கு அப்புறம் செப்டம்பர், 7வது மாதம் செப்டா. ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணிட்டான், அப்போ சீசனல் சேஞ்சஸ் வர் ஆல்சோ தேர். அந்த சீசனல் சேஞ்சஸை வச்சுட்டு இனிமேல் மார்ச் இருக்க வேண்டாம் வருஷத்தினுடைய முதல் மாதமாகன்னு தீர்மானம் பண்ணான். ஆனால் அதுக்கு முன்னால் ஹீ வாண்டட் 1 month டு பி நேம்ட் ஆஃப்டர் ஹிம். என் பெயரால் ஒரு மாதம் இருக்க வேண்டும். ஸோ ஹீ ரிமூவ்ட் த நேம் குவிண்டிலிஸ் and made it July to be named after Julius. ஆனால் அப்போ ஜூலை மாதத்துக்கு 30 நாள் தான் இருந்தது, குவிண்டிலிஸுக்கு 30 நாள். அதெல்லாம் கிடையாது. என் பேரில் இருக்கிற மாதம் ஷுட் பி 31 நாள். அது குறைச்சலாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, இந்த கடைசி மாதமாக இருந்தது, வருஷத்துக்கு கடைசி மாதம். அப்போ இருந்த கணக்கில் ஐயோ பாவம் அந்த ஃபெப்ரவரி, அதுக்கு 30 நாள் இருந்தது. அப்போது அதுலேருந்து ஒரு நாள் எடுத்து ஜூலையில் போட்டாச்சு. July became 31 days and February lost 1 day. And then he said, இந்த கடைசியாக அந்த குறைவாக இருக்கிற மாதம் ஒரு நாள் குறைஞ்சி போச்சு, 30லேருந்து 1 குறைஞ்சி போச்சு, மற்ற எதுலேயுமே சரியாக வரல, 29ல் நிற்கிறது. அதனால் இதை கடைசி மாதம் ஆக்கிடலாம். ஸோ வி வில், கடைசி மாதமாக இருக்கிறத மாற்றிடலாம், நடுவில் போயிடுத்துனா தெரியாது. அதனால் மார்ச் வேண்டாம், மேக் ஜான்வரி த ஃபர்ஸ்ட் மந்த், ஃபெப்ரவரி நடுவில் எங்கேயோ ஒரு 29 நாள்னு போயிட்டு போட்டோம். சேஞ்ச் தி கேலண்டர். This was done somewhere around 42 BC. It became the Julian calendar. ஜூலியஸ் சீசருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது ஆக்டேவியன் சீசர், who called himself Augustus Caesar. தன்னுடைய பட்டாபிஷேகத்தின் போது தன்னுடைய பட்டாபிஷேக திருநாமமாக ஆகஸ்டஸ் என்கிற பெயரை எடுத்துக்கொண்டவன். அவன் பார்த்தான், எனக்கு முன்னால் ஒருத்தன் தன் பேரில் ஒரு மாதத்தை வைக்கிறதா, அப்போ நான் மாத்திரம் என்ன குறைஞ்சு போனவனா? அடுத்த மாதம் அந்த சிக்ஸ்டிலிஸ் வில் பிகம் ஆகஸ்ட், அதை ஆகஸ்டாக எடுங்கள். அப்போ ஆகஸ்ட்டுக்கு 30 நாள் தான் இருந்தது. அப்போ அந்த சிக்ஸ்டிலிஸுக்கு 30 நாள். இப்போ எனக்கும் 31 நாள் வேணும், திருப்பியும் எடு, அதே ஃபெப்ரவரியிலேருந்து எடு. தட் இஸ் how February became 28 days. And July and August came into existence. This Julian calendar ஏறத்தாழ 15-16 நூற்றாண்டுகள் ஓடியது. ரோமானிய சாம்ராஜ்யம் பெருக 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 எங்கேயெல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கம் இருந்ததோ அங்கேயெல்லாம் ஜூலியன் கேலண்டர் வாஸ் அக்செப்டட். சைனீஸ் டிட் நாட் அக்செப்ட் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஜூலியன் கேலண்டர் வாஸ் அக்செப்டட். கொஞ்சம் கொஞ்சமாக ஜூலியன் கேலண்டருடைய ஆதிக்கம் எல்லா இடத்திற்கும் பரவியது. ஜூலியன் கேலண்டர் பிகேம் தி கேலண்டர் ஆஃப் யூரோப், கேலண்டர் ஆஃப் யுரேஷியா. ஒரு 16 நூற்றாண்டு தாண்டும் போது சரியா வரல. என்ன சரியா வரலன்னா, மழை எப்பவோ பெய்யுறது, எப்போ மழை பெய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ பெய்யல, வேற மாசத்துல பெய்யுறது. என்ன காரணம்னா, இந்த பிளானட்டரி ரொட்டேஷனில் சீசன், பிளானட்டரி ரொட்டேஷனை வச்சு தானே சீசனுங்கிறதே. அந்த சீசன் மாறும்போது நாம் ஏதோ ஒரு டேட் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறச்சே இதுக்கும் அதுக்கும் ஒத்து போகலை. இது ஒத்து போகலைங்கிற நிலைமையில் போப் கிரெகரி என்ன செய்கிறார்னா, சேஞ்ச் த கேலண்டர். எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பார்த்தார், உட்காந்து எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணார், வச்சு ஒப்பிட்டு பார்த்தா ஒரு 14 நாள் சரியாக வரல. 14-15 நாள் அந்த டிஸ்பாரிட்டி வருது. ட்ராப் 14 days, ஜஸ்ட் ட்ராப் 14 days, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், 17ஆம் நூற்றாண்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் என்ன பண்ணினார், அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, நாளைக்கு காத்தால அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இல்லைப்பா, அக்டோபர் 24, just drop. The dates were dropped. Gregorian calendar came into existence. Gregorian calendar was accepted in most parts of Europe, including France. ஸ்பானிஷ் ஆட்சியின் கீழ் பிரெஞ்சு நாடு ரொம்ப நாளைக்கு இருந்தது.
ஸ்பானியர்கள் கிரெகோரியன் கேலண்டரை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்பானியர்கள் ஏற்றுக்கொண்ட போது போர்ச்சுகல் ஏற்றுக்கொண்டது. ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ், ஸ்பெயினும் போர்ச்சுகலும் ஒன்றா தான் இருக்கும். மிகப்பெரிய ஸ்பானிய சாம்ராஜ்யம். அந்த ஸ்பானிய சாம்ராஜ்யம் தான் தென் அமெரிக்கா வரைக்கும் போயிருந்தது. அந்த ஸ்பானிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியாக பிரான்ஸ் இருந்ததனால் கால் அப்படின்னு பேர் அப்போ அந்த நாட்டுக்கு. பிரான்ஸ் இல்லை, இப்போ சொல்கிற பெயர் இல்லை, பிரான்ஸ், கால். அதனால தான் சார்ல்ஸ் டி கால் அந்த கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள். கால் நாடு ஏற்றுக்கொண்டது, கிரெகோரியன் கேலண்டரை ஏற்றுக்கொண்டது. அதே கால் நாட்டை சேர்ந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இங்கே வந்து பிரெஞ்சு காலனிகளை உருவாக்கிய போது அந்த கேலண்டர் தான் அந்த பிரெஞ்சு காலனியில். ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரைக்கும், லேட் 1700s, அதுதானே 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, அது வரைக்கும் பிரிட்டன் அந்த கேலண்டரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பிரிட்டிஷ் பதிவுகளை பார்க்கும்போதும் பிரெஞ்சு பதிவுகளை பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 15 நாள் வித்தியாசம் வரும். ஏன்னா இவர்கள் பழைய கேலண்டர்லேயே எழுதி கொண்டிருந்தார்கள் பிரிட்டிஷில். பிரெஞ்சுக்காரர்கள் புதிய கேலண்டர் அவர்களுடைய கிரிகோரியன் கேலண்டரில் எழுதினார்கள். ஜூலியன் கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த பதிவுகளில் இருக்கும். புதுச்சேரியிலிருந்து தன்னுடைய பதிவுகளை எல்லாம், நாள் பதிவுகளை எல்லாம் மிகச்சிறப்பாக டைரி எழுதி வைத்த ஆனந்தரங்கம் பிள்ளையின் டைரியை எடுத்து பார்த்தா இந்த டேட் டிஃபரன்ஸ் பிரதானமாக தெரியும். அதனால தான் இந்த கணக்குகளை வைத்து கொண்டு போடும்போது சில சமயங்களில் அந்த அயனாம்சம், நாம் எப்படி இன்னைக்கு கணக்கு போடுறோம், இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அக்டோபர், இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச டிசம்பரை வச்சு கணக்கு போடும்போது அந்த அயனாம்சம் அங்கே சரியாக வராது. அயனாம்சம்ங்கிறது அந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ், கோள்களின் அயனம், கோள்களின் பாதை. அந்த பாதையின் கணக்குப்படி போட்டு பார்த்தாக்க ஆண்டாள் நாச்சியாரனுடைய பாவை நோன்பு நமக்கு இன்றைக்கு தெரிந்த தேதி கணக்குப்படி BC 2993 4th அக்டோபர் என்று சொல்லுகிறார்கள். இது குரு பரம்பரை சொல்லக்கூடிய அதனோடு ஒத்துப்போகிறது. ஆனால் அதே 2993 இருந்த அந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன்ஸ் சம்வேர் அரவுண்ட் 782வும் இருந்திருக்கு. அதனால் ஒரு சில ஆய்வாளர்கள் இல்லை, இது 782வாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார்கள். சின்ன வேரியேஷன்ஸ் தவிர ஆல்மோஸ்ட் சிமிலராக வரக்கூடிய விஷயங்கள். எது எப்படியாக இருந்தாலும் ஆண்டாள் நாச்சியார் பாடிக் கொடுத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய பேர். எந்த தேதிங்கிறத விட இன்னும் சொல்ல போனால் பாரத நாட்டு பாரம்பரியம் என்னன்னா அவ்வளவாக இந்த தேதிகளுக்கு மதிப்பு கொடுக்காது. Not that we did not know chronicling. Many times we think we did not know chronicling. நமக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் எந்த தேதி என்பதை விட என்ன செய்தார் என்பது முக்கியம் என்று நினைக்கக்கூடிய பாரம்பரியம் இந்த பாரம்பரியம். அதனால தான் தேதிகளுக்கு அவ்வளவாக மதிப்பு கொடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த வரியில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்பதற்காக அதை சொன்னேன். வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். புள்ளும் சிலம்பினகான், பறவைகளெல்லாம் சத்தம் போடத் தொடங்கிவிட்டன. பெண்ணே நீ எழுந்திரு, வந்து எங்களை வழிநடத்து என்று அழைக்கிறார்கள். கள்ளம் தவிர்ந்து வந்து எங்களை வழிநடத்து. குளிர குடைந்து நீராட வேண்டும், எல்லோருமாக சேர்ந்து அந்த அனுபவத்தில் திளைக்க வேண்டும். குளிர்ந்து நீராடுவதுங்கிறது என்ன? அந்த அனுபவம் முழுமையாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த கிருஷ்ண அனுபவத்தில் நாங்கள் திளைக்க வேண்டும். குடைந்து நீராடுதல் வெறுமன அப்படி காலை வச்சுட்டு வெளியில் வரதில்லை. குடைந்துன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போய், மாணிக்க வாசகர் பாடுவார் திருவம்பாவையில், அந்த பொய்கைக்குள்ளே போய் அந்த பெண்கள் குடைந்து நீராடும்போது அந்த தண்ணீரோடு சேர்ந்து அவர்கள் மேலே வருகிறார்கள். மீண்டும் அந்த தண்ணீரோடு அவர்கள் அப்படியே கீழே போகிறார்கள்னா அந்த தண்ணீரில் எழும்பக்கூடிய அந்த அசைவு. நாங்கள் உள்ளே புகுந்து நீராட வேண்டும், அந்த அனுபவத்தில் திளைக்க வேண்டும்.
அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடு, எங்களை வழிநடத்து என்று உள்ளே இருப்பவளை அழைக்கிறார்கள். ஸ்வாபதேச முறைப்படி இந்த பாசுரம் வானமாமலை ஜீயர் சுவாமிகளின் முறைப்படி தொண்டரடிப்பொடியாழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம். போதரி கண்ணினாய் போதுன்னு சொன்னா மலர், அரும்பு போது மலர், புஷ்பகைங்கரியம் செய்தவர் அவர் என்பதனால் தொண்டரடிப்பொடியாழ்வாரை காட்டுகிறது. புள்ளும் சிலம்பினகான், நந்தவனம் வச்சிருந்தார். அந்த நந்தவனத்தில் தானே பறவைகள் வரும். எங்கே செடி கொடி நிறைய இருக்கோ, எங்கே மலர்கள் இருக்கோ பறவைகளும் அங்கே வரும். புள்ளும் சிலம்பின, அதனால் பறவைகளின் சத்தத்தை நன்றாக உணர்ந்தவராக இருந்த அவரை குறிக்கக்கூடிய பாசுரம். தொண்டரடிப்பொடியாழ்வார் தான் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறதுக்கும் பொருந்தி வருவார். வெளிச்சம் வந்து விட்டதுங்கிறதுனால திருப்பள்ளி எழுச்சி பாடியவர். இரவு நீங்குகிறது, வெளிச்சம் வந்து விட்டது, அதை காட்டி திருப்பள்ளி எழுச்சி பாடியவர். அதே மாதிரி ராமாவதாரத்தின் சிறப்பையும் கிருஷ்ணாவதாரத்தின் சிறப்பையும் தம்முடைய பாடல்களில் வைத்து கொடுத்தவர். கண்ணா என்று அந்த கண்ணனை காரொளி வண்ணனை அழைத்தவர். கள்ளம் தவிர்ந்து, அவருக்கு அது பொருந்தி வரும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து பார்த்தால் அந்த கள்ளம் தவிர்த்தல்ங்கிறது பொருந்தி வரும். ரொம்ப சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒரு பெண் மீது அவருக்கு மையல் ஏற்பட்டது. அந்த பெண்ணை நாடிக்கொண்டு அவள் இருந்த ஊருக்கு போனார். அந்த பெண் அக்காவும் தங்கையும் வந்தார்கள் அந்த வழியா. 2 பேரும் வாக்குவாதத்தில் தங்கை இளைய சகோதரி சொன்னா, நான் இவரை எப்படியாவது வசீகரிக்கிறேன் பாருன்னா. அந்த வாக்குவாதத்தின் விளைவாக அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் இடம் கேட்டாள். மழை பெய்கிறது, எனக்கு கொஞ்சம் ஒதுங்க இடம் கொடுங்கள்னா. நான் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன்னா. நந்தவனத்தில் அந்தண்ட பக்கத்தில் நீ தங்கிக்கொள்னு இடத்த காமிச்சார். அப்பப்போ மழைக்காலத்தில் வந்து மழையில் நனைந்து ஈர உடையோடு இவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து இவருடைய புலன்களை இழுத்தாள். அவள் மீது இவருக்கு காதல் ஏற்பட்டது. கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய ஊருக்கு திரும்பி போனாள். அவள் எங்கே இருக்காளோ அவ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவ பின்னாலேயே போனார். அவளுடைய தாய், இந்த பெண்ணை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நீ நிறைய பொன் கொடுக்க வேண்டும்னு கட்டளை போட்டா. அந்த அளவுக்கு இவர்கிட்ட வசதி இல்லை. விரட்டி அடித்தாள். அந்த ஊரிலேயே எங்கேயோ போய் ஒரு திண்ணையில் அந்த ஊரை விட்டு போக மனசில்லாமல் அங்கேயே இருந்தார். இவர் படுகிற பாட்டை பார்த்து விட்டு இவருக்கு உதவி செய்வதற்காக, உதவி செய்யறதுக்குனே ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அந்த பெருமாள் புறப்பட்டார். அந்த ஊர் திருக்கோயிலிருந்து ஒரு பொன் வட்டில், அந்த பொன் வட்டில் எடுத்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் கொடுத்துரு, இந்த பொண்ணுக்கு பொன் ஈடாகிவிடும், அங்கே கொண்டு போய் கொடு. இவர் அப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே போயிட்டார். ஏதோ கனவுன்னு நினைச்சு இவர் பிறண்டு கொண்டிருந்தார். புரியல, கனவுல வந்து சொன்ன மாதிரி இருந்தது, இவருக்கு புரியல. அவரே இரவோடு இரவாக அங்க போய் இதை அவர் கொடுக்க சொன்னார், விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார், நாளை காலையில் வருவார்னு அங்கே கொடுத்துட்டு போயிட்டார். அவருடைய சித்தம் தானே, விளையாட்டு தொடர்ந்தது. அடுத்த நாள் காலையில் பெருமாளுடைய பொன்வட்டிலை காணோம் என்று புகார் போயிற்று அரசனுக்கு.
அரசன் அமைச்சரை கேட்க அமைச்சர் தேடி பார்க்கலாம் என்று சொல்ல, அதற்கு இடையில் இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய இன்னொரு பணிப்பெண் அவ ரகசியமாக போய் அங்கே உளவி சொன்னா, அந்த வீட்டில் தான் அந்த தட்டு இருக்குது. அந்த தட்டு அங்கே இருக்குன்னொன்னே அமைச்சருடைய பணியாட்கள் அங்கே தேடிக்கொண்டு வந்தார்கள். அந்த தாய் சொன்னா, தெரியாது, இது விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார். யார் அந்த விப்ரநாராயணர்? தேடுங்கள். எங்கேயோ போய் திண்ணையில் உக்காந்துருந்தவர். இந்த தட்டை தெரியுமான்னா அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஏதோ கனவில் பார்த்த மாதிரி இருக்கு அந்த தட்டு. நீர்தான் கொடுக்க சொன்னீரா? புரியாமல் தவித்தார். பார்த்த மாதிரி இருக்கு தட்டு என்பதை, உண்மையை ஒத்துக்கொண்டார். அவரை சிறையில் அடைக்கலாம் என்கிற நிலை வந்தது. சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் அரசனுடைய கனவில் போய் பெருமாளே சொல்லி விடுதலையானார்ங்கிறதெல்லாம் குரு பரம்பரையிலேயும் சம்பிரதாயத்திலேயும் சொல்லப்படக்கூடிய வரலாற்று தகவல்கள். அதன் பின்னர் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு நந்தவன கைங்கரியத்தில் முழுக்க முழுக்க ஈடுபட்டார்னு சொன்னால் கள்ளம் தவிர்ந்து, ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் அந்த கள்ளம் புகுந்தது. கண்ணனை மறந்துவிட்டு பெருமாளை மறந்துவிட்டு வேறு எங்கோ போகக்கூடிய கள்ளத்தனம். கள்ளத்தனம்னா என்ன? இப்படி ஒரு கள்ளத்தனமா அப்படிங்கிறோம். செய்ய வேண்டியதை அல்லது பார்க்க வேண்டியதை அல்லது அணுக வேண்டியதை விட்டுவிட்டு வேறு எதையோ செய்யும் போதோ வேறு எதையோ பார்க்கும் போதோ தான் அது கள்ளத்தனம். கள்ளம் தவிர்ந்து கலந்து தொண்டரடிப்பொடியாழ்வாரை குறிக்கக்கூடியது. தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய வாழ்க்கை சம்பவங்களை காட்டுவதாகவும் அதே சமயத்தில் அவர் செய்த நந்தவன கைங்கரியத்தை குறிப்பிடுவதாகவும் இருக்கக்கூடியவை என்பதனால் இந்த தகவல்களெல்லாம் விப்ரநாராயணரான தொண்டர் அடிப்பொடியாழ்வாரை காட்டுபவை. தொண்டர் அடிப்பொடி தமக்கு தாமே அவர் சூட்டிக்கொண்ட பெயர். இத்தனை நாள் நான் அந்த பெருமாளை பார்க்க வேண்டும், அதை விட்டு விட்டு பெருமாளே வந்து என்னை ஆட்கொள்கிற அளவில் வேறு எதையோ நினைத்திருந்தேனே, அதையெல்லாம் துறந்து விட்டு இனிமேல் தொண்டர்களின் கால் தூசாக நான் இருப்பேன். இன்னொரு சுவாபதேச முறையில் இந்த பாசுரம் திருப்பாணாழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம். திருப்பாணாழ்வார் திருவரங்கப் பெருமாளையே மானசீகமாக கண்டு 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 அந்த அனுபவத்தில் திளைத்தவர். வானமாமலை முறைப்படி நாளைய மேல் பாசுரம் திருப்பாணாழ்வாரை குறிக்கும். திருப்பாணாழ்வார் தான் இருந்த இடத்தை விட்டு பெயர்ந்து திருவரங்கத்திற்கு போகவில்லை. திருவரங்கத்தில் தன்னுடைய ஊனக்கால்கள் படக்கூடாதுன்னு நினைச்சார். இந்த தேகம் பஞ்சபூத சேர்க்கையான தேகம்ங்கிறதே ஊனம் உற்றது தான் அப்படிங்கிறது மகனீயர்களுடைய கணிப்பு. அதனால இந்த தேகத்தில் இந்த காலால் திருவரங்கத்தை தொடக்கூடாதுன்னு நினைச்சார். காவிரியினுடைய வடகரையில் திருவரங்கம், தென்கரையில் இந்த பக்கத்தில் உறையூர் பகுதியிலேயே நிற்பார். இங்கேந்து அந்த திருக்கோயில் விமானத்தை பார்ப்பார், பெருமாளை அப்படியே சேவிப்பார், போயிடுவார். பெருமாளுடைய சித்தம் அவரை திருவரங்கத்திற்கு வரவழைத்தது. அவருடைய வரலாற்றை விரிவாக நாளை பார்க்கலாம். திருவரங்கத்திற்கு வருகிறார். திருவரங்கத்திற்கு வந்தவுடனே முதன்முறையாக அந்த கண்களால் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறார். 10 பாசுரம்தான் அவர் பாடியிருக்கிறது. அந்த ரங்கநாத பெருமாளுடைய திருவடிகளில் ஆரம்பித்து பாதாதி கேசமாக பாடுகிறார்.
அப்படி பாடும்போது அந்த கண்களை பார்க்கிறார். பெருமாளுடைய கண்கள் திருப்பாணர் கொடுத்திருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேற யாரும் கொடுக்க முடியாது. என்ன கண்கள்! கரியவாகி புடைபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. கரியவாகி கருப்பாக இருக்கிற கண்கள், மிளிர்ந்து ஒளி பொருந்திய கண்கள், பெரியவாய கண்கள், பெரிய கண்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் நடுவில் 2 பிரயோகம் இருக்கு. புடைபரந்து, கரியவாகி புடைபரந்து. அது என்ன புடைபரந்து? அவர்தான் அங்க பள்ளி கிடந்த கோலம்தானே. உறங்குவது போலும் யோகு செய்யக்கூடிய கோலம்தானே. அப்புறம் கண்ணை திறந்துட்டா இருக்கார். அது என்ன பெரியவாய புடைபரந்தானா? பெருமாளை பார்க்கக்கூடிய விதத்தில் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த பார்வையின் நுட்பம் புரியும். அந்த கண்கள் பார்த்துட்டே இருக்காராம். புடை பறந்து எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதம் பரம்பொருளை சகஸ்ராக்ஷ என்று வர்ணிக்கும். சகஸ்ர அக்ஷங்களை கொண்டவர், 1000 கண்களை கொண்டவர். 1000னா கரெக்ட் நம்பர், 1000னு கணக்கு இல்லை. வென்னவர் புராணிக் லிட்ரேச்சரில், உபனிஷதிக் லிட்ரேச்சரில் 1000 அப்படின்னெல்லாம் எண்ணிக்கை வந்தால் நாட் எக்ஸாக்ட்லி 1000, எண்ணிறந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 என்பதை பயன்படுத்துவார்கள். எனக்கு என்ன 10 கையா இருக்குது அப்படின்னு கேட்குறோம். 10 கையா இருக்குன்னா 10ங்கிற எண்ணிக்கைக்காக சொல்லலை, நிறைய கை இருக்கா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எல்லா திசைகளையும் பார்க்கக்கூடியவர், அதுதான் புடை பறந்து. நாம் பகவான் பார்க்கலன்னு நினச்சிக்கிறோம் சில சமயத்தில். அந்த கதை தெரியும் இல்லையா? நாமதேவர் சின்ன பையனாக இருந்தபோது நடந்தது. யாருக்கும் தெரியாத இடத்துல போய் பழத்தை சாப்பிடுன்னா சாப்பிடாமலே உட்காந்துருந்தான் அந்த பையன். குரு கேட்டார், ஏன் உனக்கு பழம் பிடிக்காதா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் சாப்பிடலை? நீங்கள் தானே குருவே சொன்னீர்கள் யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடணும். போய் சாப்பிட வேண்டியது தானே. எல்லா இடத்துலையும் பகவான் பார்த்துட்டே இருக்காரா இல்லையா? எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது அதுக்குள்ள. சாதாரணமாக தெரியும், ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா இடத்திலேருந்தும் கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தப்பு பண்ண தோணாது. அது மாத்திரமில்லை, அந்த புடை பறந்துங்கிறதுக்கு அர்த்தம் புடை பறந்து, கரியவாகி புடை பறந்து. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் எங்கே இருந்தாலும் அந்த குழந்தைகள் மீது கண் வைத்து கொண்டே இருப்பாளோ, அப்படி இந்த பூலோக குழந்தைகளை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பெரியவாய கண்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுப்போம். 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போக வேண்டும். தாய் அழைத்து கொண்டு வருகிறாள் கல்யாண வீட்டுக்கு. கல்யாண வீட்டில் அவள் எங்கேயோ தோழிகளோடு பேசி கொண்டிருப்பாள், உறவினர்களோடு பேசி கொண்டிருப்பாள். அந்த குழந்தை அங்கே விளையாடும். ஆனால் அந்த அம்மாவோட கண்ணை பார்த்தா தெரியும், அந்த கண்ணை அப்படியே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு ஷி வில் கீப் ட்ராக். அதுதான் தெய்வத்தின் தன்மை. சலன்மீனாவலோச்சனி, அவளுடைய கண்கள் சலனப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய கண்கள். மீனாட்சின்னு சொன்னால் வெறுமன மீன் போன்ற கண்கள் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. கயல் கண்ணி. அந்த கயல் என்ன பண்ணும்? கயல்னா நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த ஷேப். அந்த கயல் என்ன பண்ணும்? மீன் என்ன பண்ணும்? எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும். அசையாமல் நிற்கிற மீனை பார்த்திருக்கிறோமா? சலன் மீனாவலோச்சனி. எப்படி அந்த மீன் அசைந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி இந்த கண்கள் அசைந்து கொண்டே இருக்கும். தன்னுடைய பூலோக குழந்தைகள் எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் அதே பரம்பொருள் தானே. கண்ணன்னு சொன்னாலும் சரி, திருமால்னு சொன்னாலும் சரி, அதே பரம்பொருள் தானே. அந்த பரம்பொருளின் திருக்கண்கள் புடை பறந்து
தன்னுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், பத்திரமாக இருக்கிறார்களான்னு பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய புடை பறந்த கண்கள், செவ்வரி ஓடிய கண்கள். கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடிய பெரியவாய கண்கள். அது என்ன செவ்வரி ஓடுதல்? இந்த கருப்பு விழி ஒன்று நடுவில் இருக்கு, அதை கருவிழின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே ஐரிஸ் இருக்கா, அது திரையா, அதெல்லாம் இப்போ வேண்டாம். நமக்கு பொதுவாக கண்ணை பார்த்தா தெரியக்கூடியது 2 கலர்ஸ். ஒன்று கருப்பு, அதை சுற்றி வெள்ளையாக இருக்கக்கூடிய வெள்விழி, வெண்மையான விழி. இது 2 தானே தெரியும். இந்த வெண்விழின்னு ஒன்று இருக்கே, அது வெள்ளை வெளேர்னு இருந்ததுன்னா சரியில்லை. வெறும் வெள்ளை வெளேர்னு இருந்ததுன்னா உணர்ச்சியே இல்லாத மனசுன்னு அர்த்தம். அந்த வெள்ளை விழியில் லேசாக செவ்வரி ஓடி இருக்கும், சின்ன செங்கீற்றுகள் தெரியும், அதுதான் செவ்வரி ஓடுதல். செவ்வரி ஓடிய கண் தான் அழகு. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பையும் கருணையையும் நட்பையும் காட்டக்கூடியது அந்த செவ்வரி ஓடுதலின் தன்மை. அதனால தான் செவ்வரி ஓடிய ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு இடத்துல சொல்லுவார், அம்மா உன்னுடைய கண் எப்படி இருக்கு தெரியுமா, உனக்கு எங்களை பற்றி தெரியும். நாங்கள் ஒரு நல்ல இடத்துல மூழ்க வேண்டும், பாவங்களை தொலைக்க வேண்டும்னா செய்ய மாட்டோம். நாங்கள் இந்த பெண்கள் மாதிரி இல்லை. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் குளிர்ந்து நீராடுவதற்கு. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்துருவோம். கள்ளம் கொண்டு கள்ளத்தனத்தோடு இருக்கிற இடத்திலேயே இருக்கக்கூடியவர்கள். திருவேணிக்கு அந்த திருவேணியில் மூழ்கினா பாவமெல்லாம் போகும்னு பெரியவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அந்த திருவேணிக்கு வரமாட்டோம். ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். ஒன்றுமே கிடைக்கலன்னா இப்போ புதுசாக எங்களுக்கு ஒரு காரணம் கிடச்சிருக்கு, கோவிட்னாவது சொல்லிடுவோம். ஆனால் நீ என்ன செய்கிறாய், எங்களை அந்த திருவேணியில் நீராட்ட வேண்டும், மூழ்கச் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக உன்னுடைய கண்களிலேயே அந்த திருவேணியை தூக்கி வைத்து கொண்டு விட்டாய். உன்னுடைய வெள்ளை விழிதான் கங்கை, வெள்ளையான ஜலம் கொண்ட கங்கை. உன்னுடைய கருவிழிதான் காளிந்தி யமுனை. இதற்கு இடையில செவ்வரி ஓடி இருக்கே, அந்த செங்கீற்றுகள் தாம் சோனை நதி. இந்த 3ம் கலக்கிற இடம்தானே திருவேணி. அந்த திருவேணியை இங்கே பார்க்கிறோம், உன்னுடைய பார்வையால் எங்களை நீராட்டு. அப்போ அந்த கண்களில் செவ்வரி ஓட வேண்டும். பெருமாளுக்கும் அப்படி செவ்வரி ஓடி இருக்கான். கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடிய பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு பாடினாரே, அந்த கண்களை பாடியவர் என்பதனால் போதரி கண்ணினாய் என்பது திருப்பாணாழ்வாரை சுட்டக்கூடியது. அவரவர்கள் ஆச்சாரியரிடத்தில் வைக்க வேண்டிய விண்ணப்பத்தை தொகுத்து தருகிற பாசுரம் இது. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத்தனம், அரக்க இனம் தேவ இனம் அப்படின்னு சொல்றோம். இந்த அரக்க இனமும் தேவ இனமும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன் எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அதனால தான் பார்க்கடலும் இங்கேதான் கடையப்பட வேண்டும். ஒரு பக்கத்தில் தேவர்கள், ஒரு பக்கத்தில் அரக்கர்கள். பாதி மனதில் தெய்வம் இருப்பதும் மீதி மனதை மிருகம் ஆட்டி வைப்பதும் இங்கேதான். அப்ப எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அரக்கத்தனத்தை கடைந்து ஆச்சாரியர் என்ன செய்கிறார், எனக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை, எனக்குள் இருக்கக்கூடிய அரக்கத்தனத்தை, எனக்குள் இருக்கக்கூடிய அகம்பாவத்தை எல்லாம் களைகிறார். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. இந்த அரக்கத்தனத்தை அகம்பாவத்தை முதல்லையே கிள்ளிடணும். அப்படி கிள்ளலைன்னா என்ன ஆபத்துன்னா, அது உள்ளுக்குள்ள போய் பெருசா கிழங்காக மாறிவிடும். ரமண மகரிஷி சொல்லுவார், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து.
எங்களிடத்தில் இருக்கிற ஆணவத்தை எல்லாம் களைந்து எடுத்திருக்கக்கூடிய ஆச்சாரியரே, உங்களுடைய கீர்த்திமை நாங்கள் பாடுகிறோம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், சிஷ்யர்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம். இந்த சிஷ்யர்களுக்காக தாங்கள் எழுந்து வர வேண்டும். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி எழுந்ததுன்னு சொன்னாலே வெளிச்சம் வந்துவிட்டது, ஞான வெளிச்சம் வந்துவிட்டது, அஞ்ஞான இருள் போய்விட்டது. புள்ளும் சிலம்பினகான், பறவைகளெல்லாம் சத்தம் போடுகின்றன. கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்லும் போதே அந்த கீழ்ப்பாசுரத்திலேயே பார்த்தோம். பறவைகள் கலந்து பேசுகின்றனன்னு சொன்னால் அதற்கு அடையாளம் என்ன? அது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அதற்கான அடையாளம் என்னன்னா, அடியார்கள் பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் இறைவனை பற்றி, இறைவனுடைய பெருமையை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். அந்த பேச்சுக்குரல் கேட்க வேண்டும். இப்போ புள்ளும் சிலம்பினகான், இந்த புள்ளும் சிலம்பினங்கிறச்சே அடியார்கள் பாகவதர்கள் எங்களுக்கு முன்னாலே அதோ பாவைக்களத்திற்கு போனவர்கள், அவர்களெல்லாம் உன்னுடைய பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆச்சாரியரே, உங்களுடைய பெருமையை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சில் நாங்களும் முழுமையாக ஈடுபட வேண்டும். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், புள்ளும் சிலம்பினான்னு சொல்லும் போதே அவர்களைப் போல நாங்கள் இருக்க வேண்டும், சில பறவைகளைப் போல நாங்கள் இருக்க வேண்டும். முக்கியமான சில பறவைகள், அந்த பறவைகளைப் போல இருக்க வேண்டும் என்று கேட்பது பாகவதர்களின் தன்மை. குயில் போல, கண்டத்வனியில் குயில் போல. பகவானுடைய பெருமையை பளிச்சுன்னு சொல்றச்சே அந்த துவனி எப்படி இருக்கணுமான்னா, குயில் எப்படி இனிமையாக சொல்கிறதோ அப்படி இனிமையாக அந்த பரம்பொருளின் திருநாமத்தை சொல்வது, குயிலாக கூவுவது. குயில் போல அந்த பெருமானின் மகிமைகளை கூவுதல். ஆச்சாரியரே, உங்களுடைய பெருமைகளை சொல்லுவதில் நாங்கள் குயிலாக. கொக்கு மாதிரி இருக்க வேண்டும். ஏகாகிர சிந்தனையில் கொக்கு மாதிரி. கொக்குக்கு ஒன்னே மதியம்பார்கள். அந்த மீனையே பார்த்துட்டு இருக்கோம். மீன் வருதா 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 வருதான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது கூட என்ன பண்ணும், ஒரு காலை மடக்கிண்டு வேற நிற்கும். எந்த இன்னல் துன்பம், எந்த விதமான சிரமம், அதை பற்றியெல்லாம் அதுக்கு கவலையே கிடையாது. அதுக்கு மீன் வருகிறதா, காலை மடக்கினா கால் வலிக்கும், பரவாயில்ல. பகவானை பற்றிய சிந்தனையில் இந்த தேகத்திற்கு எந்த அசௌகரியம் ஏற்பட்டாலும் அந்த சிந்தனை மாறாமல் இருக்க வேண்டுமே தவிர, ஏகாகிர சிந்தனையில் கொக்கு போல. அன்னம் போல ஹம்சமாக இருக்க வேண்டும். பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் நீரை விட்டு விட்டு பாலை மாத்திரம் பருகக்கூடிய ஹம்சமாக. சார கிரகணத்தில் ஹம்சமாக, சாரத்தை ஏற்றுக்கொள்வதில், எது சாரமோ அதை ஏற்றுக்கொள்வதில். சாரம் இல்லாததை விட்டு விட்டு. சாரம் இல்லாதது ஏன் இருக்குன்னா, உலகத்தில் ரெண்டும் இருக்கும். பள்ளம்னு ஒன்று வருதுன்னு கேட்டால், மேடு இருந்தால் பள்ளம் ஆட்டோமேட்டிக்காக வரும். மேடு மாத்திரம் இருக்காது. மேடுன்னு ஒன்று எப்போ கண்ணுக்கு தெரியும்? சம்திங் இஸ் டால் அப்படின்னு சொன்னால் சம்திங் இஸ் ஹையர், சம்திங் இஸ் அட் அ ஹைட். ஆட்டோமேட்டிக்கலி கீழே ஒன்று பள்ளம் இருந்தால் தானே திஸ் வில் பி சீன் அஸ் அ ஹைட். அப்போது உலகத்தில் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ரெண்டும் கலந்துருக்கிறது மாத்திரமில்லை, கல்வியிலையும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அதனால தான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஹம்சத்தின் மீது வந்தார்கள்னு நம்முடைய முன்னோர்கள் காட்சி வைத்தார்கள். இட் ஷுட் ஆட்டோமேட்டிக்கலி ரிமைண்ட். இப்போ படிக்கும்போது நல்ல விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். வள்ளுவர் ஒரு குறள் சொன்னார், கற்க கஷடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்போதைக்கு செகண்ட் ஹாஃபை விட்டுடலாம், ஏன்னா கற்றபின் நிற்பதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம்.
கற்க கசடர கற்பவை என்ன பொருள்? கசடில்லாதவற்றை கற்க வேண்டும். The next question is, கசடு இல்லாததுன்னு எப்படி தெரியும்? யாரோ ஒருவர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்பவர் யார்? ஆச்சாரியர் கசடில்லாதவற்றை காட்டுவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கற்கக்கூடியதில் கசடு இருந்தால் கூட கற்பது என்ன செய்ய வேண்டும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கசடை போக்கடிக்க வேண்டும். அதுதான் அந்த குறளுக்கு உண்மையான பொருள். The text should be good இல்லை. All text is good. ராவணன் நிறைய கற்றவன் தான். வேதம் கற்றவன் தானே. வேதத்தில் தப்பா இருக்கு? வேதம் இஸ் பியோர், வேதம் இஸ் குட். ராவணன் சாமகானம் இசைத்தால் கைலாயம் உருகும்னு சொன்னா அவனுக்கு வேதம் தெரியும்னு தானே அர்த்தம். ராட்சசர்கள் அத்தனை பேரும் வேதம் ஓதினார்கள். நாம ராட்சசர்கள்னு கணக்கு பண்ணி வச்சிருக்கோமே, அவர்கள் அத்தனை பேரும் வேதம் ஓதினார்கள். என்ன, அந்த வேதத்தின் சாரத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. வெறுமன வார்த்தைகளை, உச்சரிப்புகளை மாத்திரம் ஓதினார்கள். சாமகானம் இசைத்த ராவணன் ஏன் தப்பு பண்ணினா? அப்ப வேதத்துக்குள்ள என்ன இருக்கோ அந்த வேத பொருளை அவன் உணரவில்லை. எதிரில் வந்து நின்னுது வேத பொருள், அதை வேத பொருள்னு உணரவில்லை. அதை பகைமையாக பார்த்தான். சார கிரகணம். அந்த சார கிரகணத்தில் ஹம்சம் போல இருக்க வேண்டும். நம்முடைய லிட்ரேச்சர் காட்டக்கூடிய ஹம்சம். அந்த ஹம்சம் இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கணும். சைக்னஸ் என்கிற அந்த ஹம்சம், சைக்னஸ் ஃபேமிலியை சேர்ந்த அந்த ஹம்சம் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். எத்தனையோ பறவைகள் இனம் அழிந்து போனதைப் போல அந்த ஹம்சமும் அழிந்து போயிருக்கக்கூடும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஹம்சம் இல்லைங்கிறதுனாலேயே நம்முடைய முன்னோர்கள் தவறாக சொன்னார்கள்னு அர்த்தம் இல்லை. டோடோன்னு ஒரு பறவை இருந்தது மடகாஸ்கரில். கடந்த 100 ஆண்டுகளுக்குள் அழிந்து போயிற்று. 100 ஆண்டுகளில் தான் அழிஞ்சு போச்சு. ஒரு முட்டாள் பறவை அது. சாப்பாட்டை கொண்டு போய் வச்சா கூட சாப்பிட தெரியாது. முட்டாள் பறவைனே பேரு, தி இடியட் பேர்ட் டோடோ. அதனாலேயே அழிஞ்சு போச்சு. எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு தெரியல, சர்வைவல் தெரியல. சர்வைவல் தெரியாத இனங்கள் அழிந்து போகும். எத்தனையோ பறவைகள் அழிந்து போயின. அசுணம்னு ஒரு பறவை இருந்தது, அது இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த சைக்னஸும் போயிருக்க வேண்டும். ஆனால் சார கிரகணம்ங்கிற அந்த கான்செப்ட் இருக்கே, எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்துக்கொள்வது. பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் பாலை மாத்திரம் எடுத்துக்கொள்கிற ஹம்சம் போல இருக்க வேண்டும். கருடன் போல, கருடன் போல. தாசஸ்ச வாகன சகா துவஜ. எல்லாமாக இருக்கக்கூடிய தன்மை. தாசனாக, பெருமானுக்கு தாசனாக பணிவிடை செய்யக்கூடிய கருடன். சகாவாக அவ்வப்போது நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய கருடன். தேவைப்பட்டால் ஆசனமாக அவர் அந்த கருடன் மீது ஆரோகணித்து வருகிறார்னா, கருடன் போய் அங்கே நின்னா அந்த கருடன் மேலே தானே ஆசனமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆசனமாக இருக்கிற கருடன். எப்போது தேவையோ அப்போது வாகனமாக அவரை சுமந்து கொண்டு போகிற கருடன். அவருடைய கொடியில் மிளிர்கிற கருடன். உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. நாங்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானை வாகனமாகவும் கொடியாகவும் இருந்து பணிவிடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் பகவானின் கொடியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் பகவானின் வாகனமாக இருக்க வேண்டும். வாகனம் என்ன செய்கிறது? எம்பெருமானை சுமந்து கொண்டு போகிறது. அந்த மாதிரி அந்த பெருமானை, அந்த பெருமானுடைய தர்மத்தை, அந்த பெருமானுடைய பேரொளியை சுமந்து கொண்டு போகக்கூடியவர்களாக ஒவ்வொரு ஜீவனும் இருக்க வேண்டும். கொடி என்ன செய்கிறது? கோவிலில் கொடியேற்றினார்கள்னா என்ன? உற்சவ காலத்தில் கொடியேற்றுகிறார்கள். இங்கே தான் எங்களுடைய
பெருமாள் இருக்கிறார், இங்கேதான் எம்பெருமான் இருக்கிறார், இங்கேதான் பரம்பொருள் இருக்கிறார்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது கொடி. அவருடைய பெருமையை, அவருடைய உற்சாகத்தை, அவருடைய கோலாகலத்தை சொல்லக்கூடியது கொடினா, அப்படி பெருமானுடைய எம்பெருமானுடைய கோலாகலத்தை சொல்லக்கூடிய கொடிகளாக இந்த ஜீவன்கள் இருக்க வேண்டும். ஆச்சாரியரே, இந்த பறவைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். புள்ளும் சிலம்பினகான், இந்த பறவைகளாக நாங்கள் இருக்க வேண்டும்னு சொன்னால் எங்களை அவற்றுக்கு தகுதி படைத்தவர்களாக மாற்ற வேண்டியது தாங்கள் தானே. தங்களுடைய உபதேசத்தால் தாங்கள் எழுந்தருள வேண்டும். கள்ளம் தவிர்ந்து கலந்து, இது நன்னாள். எது நன்னாள்? we are ready to listen to your உபதேசம்ங்கிறதே நன்னாள் தான். எது நன்னாள்? எங்களுக்கு பொழுது புலர்ந்து விட்டது, எங்களுக்கு ஞான வெளிச்சம் வந்து விட்டதுன்னு சொன்னால் அதுதான் எங்களுடைய நன்னாள். நாங்கள் வந்து நிற்கிறோம் கள்ளம் தவிர்ந்து. தாங்கள் மாத்திரம் இந்த வேத நெறிக்குள்ளே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே ஆழ்ந்திருக்கிறீர்களே, வெளியில் வந்து எங்களுக்கும் அவற்றை உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவரவர்கள் ஆச்சாரியரை ஆசிரியக்கக்கூடிய பாசுரம். ஆச்சாரிய மரபு முறைப்படி இந்த பாசுரத்தை சேவித்து நிறைவு செய்யும் போது ஸ்ரீமதே புண்டரீகாக்ஷாய நமக என்று சேவிப்பது வழக்கம். புண்டரீகாக்ஷன், அரவிந்தாக்ஷன், பத்மாக்ஷன் என்றெல்லாம் ஒருவருக்கு பெயர். அவருக்கு பிற்காலத்தில் அவருடைய ஆச்சாரியரே கொடுத்த பெயர் உய்யக்கொண்டார் என்பது. ஸ்ரீமன் நாதமுனிகளின் சிஷ்யர் உய்யக்கொண்டார். நேற்றைய கீழ்ப்பாசுரத்தில் பார்த்தோமே மணக்கால் நம்பி, அந்த மணக்கால் நம்பியின் ஆச்சாரியர் ஸ்ரீமன் நாதமுனிகளின் சிஷ்யராக இருந்தார். நாதமுனிகளிடத்தில் 2 முக்கியமான விஷயங்கள். ஒரு சிஷ்யர் எப்படி தயாராக இருக்கிறார், அதனால தான் சிஷ்யர்கள் போய் ஆச்சாரியரே எழுந்தருள வேண்டும்னு கேட்கணும். ஆச்சாரியர் என்ன பண்ணார், நாதமுனிகள் என்ன பண்ணார்? 2 விஷயம் இருக்கு. ஐ பிளேஸ் போத் ஆஃப் தெம் ஹியர், யூ மேக் யுவர் சாய்ஸ். யூ மேக் யுவர் சாய்ஸ். என்ன 2 விஷயம்? ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று 4000 திவ்ய பிரபந்தம். பிரபந்தத்தை தொகுத்தவர், தேடி கண்டுபிடித்து எடுத்து கொண்டு வந்து தொகுத்தவர் நாதமுனிகள்னு நமக்கு தெரியும். பக்தி யோகம், பக்தி யோகத்தை கொடுத்தா என்ன ஆகும்? பக்தி யோகத்தின் விஷயங்களை எல்லாம், அதன் சாராம்சத்தை உபதேசம் பண்ணினா அவர் பக்தி யோகத்தில் திளைத்து அவர் அப்படியே அந்த பெருமாளோடு ஐக்கியமாகி அந்த அனுபவத்தில் இருக்கலாம். பிரபந்தம், பிரபந்த பாசுரங்களை எல்லோருக்கும் பரப்பலாம். பிரபந்த பாசுரங்களை எல்லோருக்கும் பரப்பும் போது அவர் அந்த அனுபவத்துக்குள்ள மாத்திரம் இருக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் துர்லபந்தான். காரணம், the time will be spared. அவர் மாத்திரம் அந்த கிருஷ்ண அனுபவத்தில், பகவானுடைய அனுபவத்தில் திளைத்திருந்தால் அவருக்கு பரமகதி. ஆனால் அதை விடுத்து அதிலிருந்து வெளியில் வந்து எல்லோருக்கும் அதை கொடுக்க வேண்டும்னா பிரபந்தத்தை எல்லோருக்கும் பரவச் செய்ய வேண்டும். வாட் இஸ் யுவர் சாய்ஸ்னு கேட்டார். புண்டரீகாக்ஷன்கிறது தான் இயற்பெயர். புண்டரீகாக்ஷன் சொன்னார், நான் பிரபந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னர். எப்படி பிற்காலத்தில் எம்பெருமானார் எனக்கு நரகம் சித்தித்தாலும் பரவாயில்லை, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் குறைவு, அடியேனுக்கு குறைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அந்த பக்தி யோகத்தில் முழுமையாக திளைத்து எம்பெருமானை இந்த பிறவியிலேயே முழுமையாக அடைய முடியுங்கிற அந்த நிலை குறைந்தாலும் பரவாயில்லை, எல்லோருக்கும் இது கிடைக்கும் என்பதனால் இதை ஏற்று எல்லோருக்கும் பரவச் செய்கிறேன்னு சொன்னபோது தான் நாதமுனிகள் சொன்னாராம், இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் யானும் உய்ய வந்தவரே உய்ய கொண்டவரே உய்ய கொண்டார் நீர் என்று அழைத்தாராம். எல்லோரையும் உய்ய செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது என்பதனால் தாங்கள் உய்ய கொண்டார். அந்த உய்ய கொண்டாரை நினைவுபடுத்தக்கூடிய பாசுரம். கள்ளம் தவிர்ந்து கலந்து,
தனக்கு மாத்திரம் என்பதாக இல்லாமல் அதை கேட்டு அந்த பக்தி யோகத்தை கேட்டு வாங்கி கொள்ளாமல் எல்லோருக்கும் பொதுவாக பலன் தரக்கூடியதை கேட்டு வாங்கி அதை வெளியில் கொண்டு வந்தவர். உய்யக்கொண்டார் தான் அதை தம்முடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பிகளிடத்தில் கொடுத்தார். அது மாத்திரமில்லை, நாதமுனிகள் ஒரு வடிவத்தை கொடுத்தார். நாதமுனிகள் காலம் நிறைவடையும் போது தம்முடைய மகன் ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு மகன் பிறக்கும்போது அந்த மகனுக்கு யமுனை துறைவன் என்கிற பெயர் சூட்ட வேண்டும் என்பதை தன்னுடைய சிஷ்யராக இருந்த உய்யக்கொண்டாரிடத்தில் தெரிவித்தார். ஆனால் உய்யக்கொண்டார் காலம் வரைக்கும் ஈஸ்வர முனிகளுக்கு குழந்தை பிராப்தி இல்லை என்பதனால் அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை அவர் மணக்கால் நம்பிகளிடத்தில் சொல்லி மணக்கால் நம்பிகள் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு வழி செய்தார். யமுனை துறைவர்னு ஆளவந்தாருக்கு பெயர் சூட்டுவதற்கு. அதே மாதிரி நாதமுனிகள் ஒரு வடிவத்தை கொடுத்தார். நாதமுனிகளுக்கு எப்படி அந்த வடிவம் கிடைத்ததுங்கிறத நாளைய மேல் பாசுரத்தில் பார்க்கலாம். ஒரு வடிவத்தை கொடுத்து இவர்தான், இந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவர்தான் பிற்காலத்தில் இந்த சம்பிரதாயத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர். அந்த வடிவத்தை கொடுத்தார். அந்த வடிவம் உய்யக்கொண்டார் காலத்தில் அவரால் அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை காண முடியவில்லை. அந்த வடிவத்தை அவர் மணக்கால் நம்பிகளிடத்தில் கொடுக்க, அது தொடர்ந்து மணக்கால் நம்பிகளிடத்திலிருந்து ஆளவந்தாருக்கு போக, ஆளவந்தார் அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவர்தான் பிற்காலத்தில் தோன்றிய எம்பெருமானார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள அந்த வழியில்தான் அந்த பரம்பரை தொடர்ந்தது. எனவே தம்முடைய ஆச்சாரியருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய தம்முடைய சிஷ்யருக்கும் இடையில் ஒரு அற்புதமான பாலமாக செயல்பட்டு இந்த சம்பிரதாயம் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக வழி செய்தவர். ஆணவத்தை எல்லாம் தொலைத்து, தமக்குள்ளிருந்த அகம்பாவத்தை எல்லாம் தொலைத்து, பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்த தன்மையில் புள்ளும் சிலம்பின என்று பிரபந்தத்தை எல்லோரும் சேவிக்கும்படியாக கொடுத்த அந்த புண்டரீகாட்சரை இது குறிக்கும் என்பதாக ஐதீகம். பெரியோர்களே, இன்றைய இந்த நாள் பாசுரத்தை ஆண்டாள் திருவடிகளை பற்றி கொண்டு அனைவருமாக சேவிக்கலாம். புள்ளின்வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், குள்ளக் குளிர்ந்து குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.